வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இன்றைக்கு வாழுகிற இந்த வாழ்க்கையுடைய சூழ்நிலை வேண்டுமானாலும் ஒன்றுமில்லாதை போல இருக்கலாம். ஆனால் நான் இப்படி உங்களை பார்த்து நான் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாய் அறிக்கை செய்கிறேன். இல்லாதவளை இருக்கிறதை போல பேச சொல்லி அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் நடுவிலே வாசமாய் இருக்கிறார். அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் மாறாதவை, அவர் கிருபை என்றும் மாறாதவை. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்க நம் நினைவாய் இருக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை தூக்கி சுமக்கிற நல்ல தெய்வம். ஆமெனா. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை ஹalleluya, praise Jesus, hallelujah. எத்தனை பேருக்கு ஆசை ஹalleluya அப்பாவுடைய சமூகத்தில், அப்பாவுடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். ஹalleluya. நீடித்த நாட்களாய் எங்க நிலைத்திருப்பாராம்? தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கா? உங்களுக்கு அந்த தாகம் இருக்கா? உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் இன்னைக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஹல்லேலூயா. அப்பா பேசின வார்த்தை வல்லமை. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பேசுகிற வார்த்தை இருக்கிற வல்லமையும் போக போடணும், இருக்கிற நம்பிக்கையும் இழக்க போடணும். ஆனால் என் அப்பா சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் வல்லமுள்ளதாய் மாறுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சந்தோஷமாக இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை மேம்படுத்தணும். ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஏசப்பா எனக்கு சொல்கிற வார்த்தை என் வாழ்க்கையே மாற்றுகிறது. ஹல்லேலூயா. நீ சந்தோஷமா சொல்ற மாதிரி தெரியலையே. மனுஷன் பேசுகிற வார்த்தையெல்லாம் வேதனை கொண்டு வருது. மனுஷன் பேசுகிற வார்த்தையெல்லாம் அவநம்பிக்கை ஏற்படுத்துது. மனுஷன் பேசுகிற வார்த்தையெல்லாம் சோர்வை கொண்டு வருகிறது. நம்ம ஆசையாக பேச போவோம், அவங்க எரிச்சலாக பார்த்து அனுப்புவாங்க. நம்ம அன்பாக நேசிக்கணும்னு நினச்சா கூட நம்ம நெருங்குவோம், ஆனால் அவங்க விரோதமாகவே பார்ப்பாங்க. ஆமென். இன்னைக்கு நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன், நீ எந்த சூழ்நிலையில் எப்படி வந்தாலும், எந்த இக்கட்டு மத்தியில் நீ ஏசப்பாவை தேடி வந்தாலும், ஏசப்பா மாத்திரம்தான் உன் பக்கத்தில் உட்கார்ந்து உனக்கு ஆறுதலையும், உனக்கு தேறுதலையும், உனக்கு பலத்தையும், உனக்கு ஆரோக்கியத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கிற நல்ல ஆண்டு தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டு நம்மை குணமாக்குகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பாடுகிற போதே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் ஆண்டு மாற்றி விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை. அதுக்கு வாயை திறந்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி நிறுத்திடாதீங்க. நல்ல வார்த்தை சொல்லுங்க. நீங்க எந்த வார்த்தை சொன்னீங்களோ அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களையே மாற்றப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாறப்போகிறது. ஆமெனா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. சந்தோஷமாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து
நகோமி சொல்லுகிறார், என்னை யாரும் சந்தோஷம் உள்ளவள் என்று சொல்லி பாராதீங்கள், என்னுடைய வாழ்க்கை கசப்பானது, என்னை மாறா என்று சொல்லி அழைங்கள் என்று சொல்லி தன் நாவை திறந்து சொல்லுகிற அந்த வார்த்தை இன்னைக்கு நான் சொல்லட்டும். அவள் எதை தன் நாவை திறந்து சொன்னாலும் அதுவாகவே அவர் மாறிவிட்டாளே. ஆனால் அவள் நாவை திறந்து மதுரம் என்று சொல்லுகிற போது கர்த்தருடைய வல்லமை அவருடைய வாழ்க்கை மதுரமாய் மாற்றி விடுகிறது. அது யெகோவாகிய தேவன் அவளோடு கூட இருக்கிற போது தேவன் மாறாவையும் மதுரமாய் மாற்ற முடியும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாறா ஆண்டவர் மதுரமாய் மாற்ற முடியா. உடைய கண்ணீரெல்லாம் மாற முடியா. உங்க துக்கத்தை மாற்றி இன்றைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், மாறா போல இருக்கிறவனை கசப்பான வாழ்க்கையை நான் மதுரமாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி இது விசுவாசத்தோடு கொள்ளுகிறவர்கள் கரங்களை உற்சாகமாய் தட்டி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி என்னோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவி தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறி, வாய்களை திறந்து கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் வாயில தந்து உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளாய் இருக்கிற வாழ்க்கையை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்த இயேசு. அவருடைய பிள்ளைகள் இருளின் பிள்ளைகளாய் அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்திலே இருளான வாழ்க்கை வாழ்வதற்காய் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. இருளாய் இருக்கிறவருடைய வாழ்க்கை ஒரு வேலை, பாவத்தின் இருளோ, சாபத்தின் இருளோ, அல்லது கடன் சுமை, பாரம், வேதனை, கண்ணீர், ஒரு கசப்பு நிறைந்திருக்கிற ஒரு இருளான வாழ்க்கையாயிருந்தாலும் ஆண்டவர் அந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றுவாரே. கரங்களை தட்டி உற்சாகம், ஆண்டவரே என் இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறட்டாண்டவரே. நான் எதிர்பார்த்த வேண்டிய வாழ்க்கை கிடையாத போது ஒரு இருட்டான வாழ்க்கைக்குள்ளாய் நான் நிலை நிற்கிறேனே. ஆண்டவரை நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுவதாக கர்த்தர் உன்மேல் உதிக்கப் போகிறார். நீதி சூரியனாக இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் உங்கள் மேல் உதிக்கப்படும் பொழுது நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். வாய்களை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உண்மையாய் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து வார்த்தையிலே நீங்க பாடுகிற போது உன் பலவீனம் எல்லாம் பலனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எரிகோவிலே கடந்து போகக்கூட ஆத்மடிக்க தடைகளாய் ஒருவேளை உடைய வாழ்க்கையில பல தடைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உடைய வாழ்க்கையுடைய தடைகளை உடைக்கத்தக்கதா ஒரு தேவ வல்லமைக்கு முன்பதாய் கடந்து போக வாஞ்சிக்கிறது. இன்றைக்கு அந்த தெய்வத்தை துதிப்பதற்கும்
நீ சோதரிப்பதற்கு உடைய நாவை விரிவாய் திறப்பீர்களானால் இன்றைக்கு உன் தடைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். இதுவரைக்கும் நீ காணாதவைகளை காணத்தக்கதாய், இதுவரைக்கும் பார்த்திராத காணானுக்குள்ளே கர்த்தரை அழைத்து கொண்டு போக முடியாய் தேவனுக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறாரே. இன்றைக்கு உன் தடைகள் உடைய போகிறது. நீ விசுவாசத்துடைய கரங்களை தட்டி இந்த பாடல் வழியாய் கர்த்தரை ஆராதிக்கிற போது, ஆவில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி தேவனை உயர்த்துகிற போது உன் எரிகோ உடைகிறது, உன் எரிகோ கோட்டை உடைந்து விழுகிறது. தரை மட்டுமாய் கர்த்தர் மாற்றுகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் நன்மைகளை காணப்படும்படியாய், ஆச்சரியத்தை பார்க்கும்படியாய், செழிப்பான வழிகளாய் மாறும்படியாய் கர்த்தருக்கு உனக்கு உதவி செய்ய போதுமானவர். கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்கள். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். எல்லாருடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறார். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதியானாலும் வறுமையானாலும் நம்முடைய விசுவாசத்தினால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாறி போக பண்ணுகிறார். உன் கண்ணிற்கு முடிவையும் உன் துக்கத்துக்கு முடிவை ஏற்படுத்துகிற நல்ல ஆண்டவர் அவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, லாசரு கல்லறை படுத்து கிடக்கிறான். லாசரை மரித்து 4 நாள் நாறி கிடக்கிறாரு. அவனுடைய சரீரத்தில் பலன் இல்லை, அதில் ஜீவன் இல்லை. இயேசு வாய்களை திறந்து அறிக்கை செய்கிறார். லாசருவே வெளியே வா என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை மரித்தவனையும் உயிரோடு எழுப்புகிறது. 4 நாளாகி நாறி கிடக்கிறவருடைய சரீரம் வார்த்தையால் பலன் கொள்ளுகிறது. இன்னைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தை உங்க வாழ்க்கை பலனாய் மாற்றுகிறது. வல்லமையை கொண்டு வருகிறது, அபிஷேகத்தை கொண்டு வருகிறது, அற்புதங்களை கொண்டு வருகிறது, ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. ரீமானா துடாபால ரபா கபால துடா ரந்தல பௌஷதா கடபலக துடா. இப்பொழுது பாடுற வேளையிலே, துதிக்கிற வேளையிலே உன் வறுமை மாறுகிறது, உன் வியாதிகள் மறைகிறது, உன் தடைகள் உடைகிறது. உன்னை கரைபிடித்து நடத்துகிற சர்வலோகாதிபதி, சர்வலோகத்துக்கும் ஆண்டவர். ரீபியா துடாபால ரபா ஷபல பரக துடா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். வாய்களை திறந்து கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து தேவாதி தேவனை, கத்தாதி கத்தனை, ராஜாதி ராஜாவை உயர்த்தும்படியாக வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எரிகோவி தடைகளெல்லாம் துதிகளால் மாறி போகும். வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? எரிகோவி தடைகளெல்லாம் துதிகளாலே மாறி போகும். மறுபடி சொல்லுங்க. எரிகோவி தடைகளெல்லாம் துதிகளாலே துதிக்கும் பொழுது உன் தடைகள் உடைகளாது. வாய்களை திறந்து எரிகோவி தடைகளெல்லாம். உன் பிசினஸ்ல இருக்க தடை, உன் குடும்பத்தில் இருக்க தடைகள், உன் வாலிபத்தில் இருக்கிற தடைகள், ஊழியத்தில் இருக்கிற தடைகள் ஆண்டவர் உடைக்கட்டும். எரிகோவி தடைகளெல்லாம் துதிகளால் மாறி. நான் துதிக்கிறதினாலே அவைகள் மாறுகிறது. எரிகோவி தடைகளெல்லாம் என் துதிகளால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா, என் வாழ்க்கை மாறாண்டவரே, என் வழிகள் மாறாண்டவரே, என் பலவீனங்கள் மாறாண்டவரே, தடைகள் உடையும் ஆண்டவரே, என் தோல்வி பயங்கள் நீங்கும் ஆண்டவரே. ரீமானா ராகாதாரா ரீபாலா ராகாதாடா. ஓ நன்றி நன்றி நன்றி. வாய்களை திறந்து கரங்களை தட்டி உன் வாயை விரிவாய் திற. கத்த நிரப்ப விரும்புகிறா. அந்த பிரசனம் நிரப்புகிறது, அந்த வல்லமலை நிரப்புகிறது. ஆவியான தொடுபடியா சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தைகளுக்கு சொல்லுங்க. என் வாழ்க்கை மாறணும், மதுரமாய் மாறணும். மாறாவின் வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை, சோர்வான வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே ரீபியா பாலா 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 ரீபாலா தரா பாலா 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 துடா பாலா 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 ஷபரா பாலா பாலா. தடைகள் விடையட்டும், தடைகள் விடையட்டும், தடைகள் விடைந்து விழுவதாக, தடைகள் விடைந்து போவதாக. எல்லா குழப்பமான வாழ்க்கை, கண்ணீரான வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். ஓ துதிக்கிற போது கர்த்தருடைய வல்லமை உன் நடுவில் வாசமாய் இருக்கிறவர், உன் நடுவில் ஆளுகை செய்கிறவர். ஓ சைன்யத்தை முழுவதுமாய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. Yes. துதிங்க, வாயை விரிவாக்க துதிங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உனக்கு நல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறாரே. உனக்கு கிருபையுள்ளவராய் இருக்கிறாரே. உன்னை தாங்கி நடத்துகிறவர், உன்னை சுமந்து கொண்டிருக்கிறவர், உன்னை கைவிடாதவனுக்கு இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் உன்னை நடத்திடுவார். கலங்காத, திகையாத. நான் உன் தேவன். உனக்கு எதிராக எழும்புகிறவர்களை மடங்கடிக்கிறவர், உனக்கு விரோதமாக எழும்புகளை மடங்கடிக்கிறவர். ஒரு வழியாய் வந்தவர் ஏழு வழியாய், ஏழு வழியாய் அவன் திரும்பி போவானாக. நீ துதிக்க 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 துதிக்க. அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. உன் குடும்பத்தில் எழுப்பின மாறும், உன் குடும்ப எழுப்பின பிரச்சனை, அந்த கண்ணீர், அந்த சண்டை, அந்த சச்சரவு, அந்த கசப்பான வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே மதுரமாய் மதுரமாய் கர்த்தர் மாற பண்ணுகிறார். ஓ ரிபா பாதரா லதரனா, ஓ ரிபா லதரா பலதரபா, ஓ திடா பலபா கபலபா துடா பலபா இகபா பாபா ஷகதரா பலகதரா பலகதுடா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தடைகள் உடைந்ததே, தடைகள் உடைந்ததே. எரிகோ தடை உடைந்ததே. ரீபியா துடா பலகதடா. உன் துக்கம் மாறுது, உன் துக்கம் மாறுகிறது, உன் துக்கம் மாறுகிறது. உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உன் மனதில் பாரம் விலகுகிறது. ஓ ரீபியா தடா பலகதடா. உண்மையாய் ஆராதிக்கிற, உண்மையாய் தொழுது கொள்ளுகிற உன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது, தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. துதிக்கணும், துதிக்கணும்.
ஓ ரிபியா தரபா ஷபரபா கத்துடபா ரிபியா துடபல ஹதுடபல சந்தரபல ஹதுடா ரிபிகா துடபல ரஹந்தரபோ ஷேரியா தரமன ஹதுடா ரேகே மாமாமனா துடபல ரஹதடபோ சாந்தரே. ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். எல்லாரும் துதிக்கணும். ஒருவரும் சும்மா இருக்க கூடாது. ஒருபடி நாம சும்மா இருக்க கூடாது. எல்லாரும் வாயை தருங்க, எல்லாரும் வாயை தருங்க, எல்லாரும் வாயை தருக்கணும். எல்லாரும் உயர்த்துங்க பார்க்கலாம். நீ துதிக்கிறதுனால தான் பலன். நீ துதிக்க தான் பலன். துதிக்க தான் வல்லமை. துதிக்க தான் அபிஷேகம். துதிக்க தான் மகிமை. நீ துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க கிருபை பெருகிறது. அநேக சோத்திரங்களினால் கிருபை பெருகிறது. தகுதி இல்லாத இடத்துல எல்லாம் கதை தகுதிப்படுத்துகிறார். விழுந்த இடத்துல கத்தர் எழுப்புகிறார். தலை குனிந்த இடத்துல தலைகளை நிமிர பண்ணுகிறார். வெட்கப்பட்ட இடத்துல கத்தர் உயர பண்ணுகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துகிறவர், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். ஓ ரிபியா தாடாபலகதடா. உன் சைத்தர் பலன் வருகிறது. உன் சைத்தர் சுகம் கடந்து வருகிறது. உன் தடைகள் உடைக்கப்படுகிறது. நீ துதிக்கும் பொழுதுதான் தெரியும் நீ எவ்வளவு ஆண்ட துதிக்கிறாயோ அவ்வளவு தடைகள் உடைகிறது. உன்னை பார்க்கிறதுக்கு யாரில் நினைக்காத, என்னை யாரு கவனிக்கிற யோசிக்காத. உன்னை காண்கிற தெய்வம் உண்டு. வனாந்திரத்திலே அலக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆகார் தன் பிள்ளை சாகிறதை பார்க்க கூடாதபடிக்கு துக்கத்தோடு கூட அமர்ந்திருந்தவளுடைய கண்ணீரை, அந்த துக்கத்தை மாற்றின அதே தெய்வம் உன் பிள்ளையுடைய கண்ணீரை கத்தர் மாற்றுவா. உன் பிள்ளையுடைய சூழ்நிலையை கத்தர் மாற்றுவா. உன் வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் மாறும். இந்த சோதனைகள் மறையோ. ஓ ரீபியா துடபலரகதடா. வாய்களை திறங்க. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை நன்மை அடைக்கப்பட்டிருக்கிறது. தடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உடைக்கட்டும். அந்த தடைகளை உடைக்கப்படட்டும். தடை கற்களை கத்தர் பிடுங்குகிறார். தடை கற்களை உருட்டி தள்ளுகிறார். அந்த கற்களை ஆண்டு புரட்டி போடுகிறார். உன் வாழ்க்கையுடைய மகிமை நீ பார்க்கும்படியாக, உன் வாழ்க்கை சந்தோஷத்தை காணும்படியாக, அந்த வல்லமை நீ உணரும்படியாக. ரிபியா துடபால் அரபால் ஹதர் ஔஷதே பிரஹந்துனா. எஸ், எல்லாரும் ஆண்டவர் உயர்த்தணும். எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும். வாயை தரங்க பார்க்கலாம். வாயை தரங்க, துதிங்க, கைகளை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உயர்த்துற நேரம் யாரும் மௌனமா இருக்க கூடாது. பாடலோ ராகமோ தாளமோ அல்ல. ஓ முழு இருதயத்தோடு ஆண்டவர் துதிக்கணும். உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்கணும். அப்பா மலக்கிற அன்பு நீ துதிக்க தான் வெளிப்படும். நீ சோத்தரிக்கிறதா ஓ வாழ்க்கையில மாற்றம். அந்த வல்லமை ரீபா ராகதரா ரேபாலா துடாரா லேரே மௌரவா கபா ரம்தே பலாஷே ரேபோ துடா கடதரா பலகதுடா. சத்துரு வெக்கப்பட்டு போகிறா. நீ துதிக்க சத்துரு வெக்கப்படுகிறா. உன் வாழ்க்கை விட்டு விலகுகிறா. உன் வீட்டை விட்டு வெளியேறுகிறா. உன் பிள்ளைய வாழ்க்கை தடையில உடைந்து விலகிறது. சத்துரு விலகி போகட்டும். உன் புருஷனுடைய வாழ்க்கை விட்டு விலகட்டும். உன் பிள்ளைய வாழ்க்கை விட்டு விலகட்டும். உன் பிசினஸ் விட்டு விலகட்டும். உன் குடும்பத்தை விலகி போவாராக. எந்த சத்துடைய ஆதிக்கம் உன் வீட்டுக்குள்ள இராதபடிக்கு, உன் சைத்துல இராதபடிக்கு நீ துதிக்கும் பொழுதுதான் நீ விடுதலை நீ பார்க்க முடியும். எஸ் டாட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரிபாலா ஹாத்தோ மராஹாத்தே மராஹந்தரோ ஷே மராத்துனா ரேஹந்தர மௌரியா கடபல ஹந்துனா. என் பாவங்கள் கழுவப்படணும்னா நான் துதிக்கணும். கிருப கிருபாதார பலியாய் மாறினவருடைய கிருப, அந்த கிருப மேல இறங்கி வரும் பொழுது பாவியாய் இருக்கிறவனை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. அசுத்தமாய் இருக்கிற வாழ்க்கை, என் சரீரம் எல்லாம் தீட்டுப்பட்ட வாழ்க்கை அப்படி ரத்தத்தினால் கழுவப்படுகிறது. நீ துதிக்கிற வேலை அவர் உன்னை கழுவுற நேரம். நீ துதிக்க அப்பாவுடைய ரத்தம் உன்னை கழுவுகிறது. உன்னை பரிசுத்தவானாய், ஒரு நீதிமானாய், ஒரு சுத்தவானாய், தம்முடைய பிள்ளையாய் தேவன் தம்முடைய ரத்தத்திலே கழுவுகிறார். ஓ ரிபியா தரபனா ஷபாலா கபா ஓ ரிமலா கபல மனரா கதுடபல ரகதுடா. ஓ நன்றி.
Thank you, Jesus. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஆண்டுக்கு துதி செலுத்தணும். ஆண்டுக்கு ஆராதனை செலுத்துங்க. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கிருபை 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 கிருபை. எல்லாம் சொல்லணும். நான் நிற்கிறது நிர்மூலமாகாதிருப்பது, நான் விழுந்து விடாதபடிக்கு தாங்கி பிடிப்பது. கிருபை எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உங்க கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. எல்லாருடைய இருதயம் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உங்க கிருபை பெருகுதப்பா. எத்தனை பேருடைய இருதயம் வாஞ்சையோடு அப்பாவை உயர்த்துகிறது? அப்படியே முழங்கால் படியிட்டு ஆராதனை ஆராதனை. அப்படி அப்பா காரை செலுத்துங்க. ஆராதனை ஆராதனை. எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உங்க கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. எல்லாரும் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை ஒருவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். என் நாமத்தினால் 2-3 பேர் ஒருமனப்படுகிற இடத்தில் இருப்பேர் என்று வாக்கு பண்ணினவர். ஓ பாபா ஷாதரலதிரா. ஓ ஆராதனை 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 ஆராதனை. மகிமைக்கும் பாத்திரரே. உங்க கிருபை பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். துதிக்கிற வாழ்க்கையில கிருபை பெருகட்டும். ஓ அந்த மகிமை வெளிப்படட்டும். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் என்று சொன்னாரே. என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னவர். ஓ நன்றி
O Rama Mama Mama Sheri Akaba Baba Gada. O Re Handara Bala Bala Bo Shadara Bala Gada. O Rani Abba. O Rama Mana Dara Lara She. Mahime Ilandurappa. கண்களை மூடினவர்களாய் உள்ளத்தின் ஆழத்துல இந்த அப்பாவை பார்த்தப்பா, எங்களுக்கு உங்களை விட்டா எங்களுக்கு வழி இல்லப்பா, உங்களை விட்ட பாதை தெரியாது ஆண்டவரே. ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே ஆராதிக்கிற இந்த வேளையில என்னை முழுமையாய் தருகிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் கடந்த கால வாழ்க்கை எல்லாம் கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளையும் தொடுவதாக, ஆண்டு ஒவ்வொருவரை நிரப்பப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியார் ஒவ்வொருவருடைய விடுதலையோடு கூட கத்து உம்முடைய பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. Ribikamana tudabalarashe bora handalabo shekada balagaduda ribathara balabashatiya kada balagaduda. நீ அதிசயத்தை காண பண்ணுவா. இதுவரைக்கும் அடித்துக் கொண்டிருந்த புயல் காற்று அடங்குகிறது. இறையாத அமைதலாய் இரு என்று சொன்னவர் உன் வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருக்கிற புயல் காற்று, கொக்கரித்துக் கொண்டிருக்கிற சத்துருடைய நாவ சிங்கத்தின் வாயை கட்டினதை போல உன் வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருக்கிற பேசிக்கொண்ட சத்துரு அடங்கி போவான். வாய் கட்டப்படும். ஆண்டவரை சுதந்திரமாய் விடுதலையோடு கூட அப்படி ராஜ்யத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கவளாய் கர்த்தர் பண்ணுவார். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவனுடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். உங்கள் பக்கத்தில் உங்கள் பின்னாடி யாரெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். பார்த்துட்டிங்களா? பார்த்தீங்களா இல்லையா? என்ன டைம் வந்தாங்க பார்க்கறதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்க முகத்தை நீங்கள் பார்க்குறது சொல்லலை. என்ன டைம் வந்து இவங்க இப்போ தான் வந்தாங்களா? ஆராதனை கண்ணை மூடும் போது இல்லை, கண்ணை திறந்தா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுவீங்களா? 8 காலுக்கு மேலே வந்தவங்க 1 கால் வரைக்கும் உட்காரும்படியாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு வந்தாலும், நீங்கள் என்ன யோசிச்சுட்டு வந்தாலும், அல்லேலூயா, அதனால தான் நான் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். இல்லைனா நீங்கள் வேற எங்கேயாவது இருந்திருப்பீங்க. ஆமேனா? கர்த்தர் நல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். என் உள்ளந்திரிகளை ஆராய்ந்தறிந்திருக்கிறார். ஆமேனா? மனுஷ முகத்தை பார்ப்பாங்க, ஆனால் என் அப்பா அப்படி கிடையாது. என் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற. அல்லேலூயா. ஆனால் ஒன்று, நான் நினைச்ச நேரத்தில் நடக்கலன்னு சொல்லி மட்டும் நினைச்சிடாத. அவர் நினைக்கிற நேரத்தில் நடக்கும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ நினைக்கிற நேரத்தில் நடந்தாது உன் தேவை, ஆனால் அவர் நினைக்கிற நேரத்தில் நடந்தால் உனக்கு அதுதான் என்னதுங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஆசீர்வாதம். அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம், அதுதான் ஆச்சரியம். ஆமேனா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை, எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம்? ஹல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லணும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நடக்கிற கூட்டங்கள்லாம் வழக்கம் போல தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருடைய கவனத்திற்கு வருகிறதான செவ்வாய்க்கிழமை காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் ஒரு மாலையில் ஒரு விசேஷத்தை கூடுகை உண்டு. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை சொன்னால் எந்த செவ்வான்னு சொல்லலைன்றீங்களா? நீங்கள் ரொம்ப விவரமானவங்க எனக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. நாளை மறுநாள். அல்லேலூயா. ஆமாம், எல்லா தேவ பிள்ளைகளும் வரணும். சபையினுடைய ஒரு விசேஷமான ஒரு சுத்திகரிப்புக்கு நேராக நம் சபையை நடத்தணும். ஆமென். நடக்கிற கூட்டங்கள்லாம் கர்த்தருடைய கிருபையினால் நடந்து கொண்டிருக்கிறது.
இதுக்கு இன்னும் ஜெபம் அதிகமாக தேவை. எத்தனை பேர் சபை வளரணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு சில கரெல்லாம் வரல. என்ன வசந்தாமா, உனக்கு ஆசையே இல்லையா? கைக்கு வச்சுன்னுக்கிற என்ன சொப்னா, உனக்கு ஆசை இல்லையா? எங்க கையை கீழே போயிச்சா? உங்க எல்லாருடைய கரத்தை நானும் பார்த்துட்டேன். பரலோகத்தில் ஸ்கேன் பண்ணிட்டாரு. செவ்வாய்க்கிழமை மட்டும் மாலை நடக்கிற அந்த கூட்டத்துக்கு 6 மணிக்கு நீங்கள் வரல, உங்களுக்கு எனக்கு ரொம்ப தூரம் ஆகிடும். ஆண்டவரும் நீங்களும் ரொம்ப தூரம் ஆகிடுவீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசேஷத்தை சுத்திகரிப்பு ஆராதனை உண்டு. என்ன திடீர்னு ஆவியாவுடைய ஏவுதல். அதனால் இந்த பலிபீடத்தில் அறிவிக்கிறேன். ஏன் இதை நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா? நீங்களும் இதுக்கு பங்கு உள்ளவர்கள் என்பதை உங்களுடைய காதுகளை விழும்படி கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபை வளரணும், இந்த சபையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். அப்படின்னா சபையார் இணையணும். ஆமேனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? அந்த கரங்களை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் இருக்குமே, பத்திரிக்கைலாம் வச்சுருக்கிறாங்களே, பிரதர் தெரியாமல் அனௌன்ஸ் பண்ணுறார் போல இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்கள் யோசித்தாலும் கூட்டம் நடக்கும். அல்லேலூயா, ஆமேனா? கல்யாணம் 10 மணி வரைக்கும் நடக்கும். அல்லேலூயா. 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நல்லா நம்ம சுத்திகரித்த நம்ம சபையும் நம்முடைய ஊழியங்களையும் சபை மக்களையும் சுத்திகரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 8 மணிக்கு மேலே 8:30 மணி, உங்களை 8:30 மணி விட்டுடுறேன். நீங்கள் போயிட்டு நல்லா ரெடியாகி வந்துடுங்க. வரும் பொழுது நல்லா ஆயத்தமாக வந்துடுங்க. சரிங்களா? உங்கள் கிஃப்ட்டு மணிலாம் பின்னாடி வேணால் அந்த டேபிளை ஃப்ரீயாகவே வைக்கிறேன், அங்கே எடுத்து வந்து அடிக்கிடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பக்கத்தில் பச்சவங்க வந்துடணும். நீங்கள் ஆண்டு சமூகத்தில் கரத்தை என்னம்மா கர்த்தர் நல்லவர். கரத்தை உயர்த்திட்டுக்கிறீங்க, உங்கள் கரம் கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. சொப்னா காலேஜ் லேட் ஆச்சுலாம் வந்து சேரணும். எவ்வளோ டயர்டாக நேராக பேக்கை தூக்கிட்டு இங்கே வந்துரு, எனக்கு கால் பண்ணு, ஆளை அனுப்பிச்சு கூப்பிட்டுக்கிறேன். அல்லேலூயா. நான் ஸ்வீட்டி ஸ்வீட் ட்ரீம்ஸ் பார்த்துன்னு கூடாது, வந்துடணும். கர்த்தர் நல்லவர். ஆமேனா? எத்தனை மணிக்கு நம்ம பிருந்தா கணவரோடு வரணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராணியம்மா கடைகள்லாம் யாரை கட்டு வரணும்? சபை மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குன்னு பார்க்குறேன். அல்லேலூயா. நான் பிரியாமா என்ன அப்படியே ஸ்லோ மோஷனில் தலையாட்டுற, பார்க்கலாம் பிரதர் அப்படின்ற மாதிரி இருக்க. திங்களாமெல்லாம் வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை மாலை நேரம் கடை போட்டாலும் சரி, கடை போடாமல் போனாலும் சரி, அவள் விசுவாசத்தில் நிற்கக்கூடியவர்கள். ஆமேன். இப்படி சொல்லியே எங்களை வர வச்சிருவீங்க போல இருக்கு. கர்த்தர் நல்லவர். எல்லா தெய்வ பிள்ளைகளும் செவ்வாய்க்கிழமை நடக்கிற அந்த மாலை கூட்டத்திற்கு கண்டிப்பாக வரணும். செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களும் நம்முடைய திருச்சபையில் இந்த காரியத்துக்காக நான் ஒழுங்குபடுத்திருக்கிறேன். உங்களை செவ்வாய்க்கிழமை நான் உங்களுக்கான வைக்க விரும்புகிறேன். சபையார் எல்லாரும் இணைந்து தேவனை நாமத்தை மையப்படுத்த போகிறோம், சுத்திகரிப்பினை உண்டாக்க போகிறோம். நான் உண்மையை சொல்லட்டும், நீங்கள் வருகிற போது சபைக்கு மாத்திரமல்ல உங்கள் சரீரமாக ஆலயத்துக்கும் சுத்திகரிப்பு உண்டாகிறது. கர்த்தருடைய சித்தத்தின் திட்டத்தை அறிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமேனா? கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து. ஆமாம், 6:30 மணிக்கு மேலே வரணும்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. 6 மணிக்குள்ளே வந்துடுற நீங்கள் எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டிய அன்பை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை வேளையில் கவனிங்க, மாலை வேளையில் என்ன நடக்கிறது? காட்டேஜ் பிரே நடக்கிறது. அது தொடர்ந்து நடைபெறும். கர்த்தர் நல்லவர். அந்த குடியில் ஆங்காங்கே இருக்கிற தெய்வ பிள்ளைகள் இணைந்து அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நன்மைக்காக ஜெபிக்கும்படியாய் கடந்து வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் விசேஷமான சுத்திகரிப்பு ஆராதனை உண்டு. அதில் நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமையும் அதே மாலை வேளையில் அந்த ஆராதனை இருக்கும். அது நான் பிறகு நான் அறிவிப்பேன். கர்த்தர் நல்லவர். வியாழக்கிழமை மக்கான் பகுதியில் இந்த கூடுகை நடைபெறும், நடக்கிறது. அதே போல் நம்முடைய வெள்ளிக்கிழமை காலை சரியாக காலை 10:30 மணிக்கு தேவனை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கூடி ஜெபிக்கும்படியான சகோதரிகளுடைய உபவாச கூட்டம் நடைபெறும். மேலே உட்காந்து பார்க்குறத விட போடலாம்ல, வரலையா? மாலை சரியாக 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நமக்கு சகோதரர்களுடைய கூடுகை உண்டு. சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறீர்களா? உங்கள் முகத்தெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சகோதரர்களாம் தயவுசெய்து வெள்ளிக்கிழமை மாலை நடக்கிறதா சகோதரருடைய கூட்டத்திற்கு
வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேனா? சந்தோஷமா? கர்த்தர் நல்லவர். வருவதான சனிக்கிழமை நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் நற்செய்தி கூட்டம் ஆரம்பமாயிடுச்சு. மொத்தம் எத்தனை இடத்துல முடிஞ்சிருக்கு? 4 இடத்துல முடிஞ்சிருக்கிறது. ஆமே. மொத்தம் 20 கூட்டங்கள் உண்டு. 4 கூட்டங்கள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 16 கூட்டங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆகையினால நீங்கள் யாவரும் என்ன செய்யணும்? ஆங்காங்கே நடக்கும் பொழுது தேவ பிள்ளைகள், பொறுப்பாளர்கள், மூப்பர்கள், குடும்பங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம ஊழியம் நாம் வந்து அந்த இடத்துல தேவ நாமத்தை மையப்படுத்தணும். வருகிற சனிக்கிழமை கூட திருவள்ளம் பகுதியில் சரியாக 3 மணிக்கு அந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி கூட்டம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பொன்னை பகுதியில் மாலை 6 மணிக்கு பொன்னையிலும் கிறிஸ்மஸ் நற்செய்தி கூட்டம் அன்றைக்கு நடைபெறும். இன்றைக்கு அண்ணா நகர் பகுதியில் கிறிஸ்மஸ் நற்செய்தி கூட்டம் நடக்க இருக்கிறது சரியாக 6 மணிக்கு. அதனால் எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்கள் வந்து மாலை வேலை ஃப்ரீயாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? அப்போ எல்லோரும் கடந்து வாருங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் குரூப்பில் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நடக்கிற எல்லா கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி அதனுடைய ஷெடியூல் போடப்பட்டிருக்கிறது. எப்போல்லாம் என்ன கூட்டம் நடக்குது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதனால் அவைகளுக்கு நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய சிந்தையை திருப்பி ஜெபித்து நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையினுடைய ஆராதனை கிறிஸ்மஸ், அதை சப்போஸ் கிறிஸ்மஸ் ஆராதனை வருகிறதான 14ஆம் தேதி. எந்த தேதி? அடுத்த மாதம் 14. எப்போ வருது பாருங்கள்? ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைக்கி ஒரே ஆராதனையாக நடத்தப்படும். ஆமேன். காலைல 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த ஆராதனை தொடர்ந்து நடக்கும். ஏன்னா சிறு பிள்ளையுடைய நடன நிகழ்ச்சிகளாக இருக்கும். ஒரு விசேஷத்தை சப்போஸ் கிறிஸ்மஸுடைய ஆராதனையாக அன்றைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண இருக்கிறோம். ஆகினாலே நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, வருகிற 7ஆம் தேதி சைதாப்பேட்டை பகுதியில் இதே சப்போஸ் கிறிஸ்மஸ் சபையில் நடைபெறும். அதே போல் இடைஞ்சாத்து பகுதியில் 3வது வாரம் நடைபெறும். திருத்தணி பகுதியில் 22ஆம் தேதி நடைபெறுது நம்ம திருச்சபையில். இவைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் உங்கள் கிட்ட சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அங்கே கூடுமானால் நீங்கள் அவ்விடத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. வருகிறதான வெள்ளிக்கிழமை, அதாவது 28 ஒவ்வொரு மாதமும் 4வது வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையில் முழு இரவு ஜெபம் உண்டு. முழு இரவு தான் நாங்கள் சொல்லுவோம். அரை இரவே நம்ம வர்றது கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். ஒரு காலகட்டத்தில் ப்ரேயர் 10 மணிக்கு ஆரம்பிக்குதுனாக்கா காலையில் ஆகும் 6 மணிக்கு 7:30 மணிக்கெல்லாம் ஆன்லைன் ப்ரேயர் முடிச்சிருக்கிறோம். அவ்வளோ ஜனங்கள் வருவாங்க. அவ்வளோ ஜனங்களும் ஆவியில், அபிஷேகத்தில், வரங்களில், வல்லமையில், கிருபையில் தேவன் எழுப்பி விட்டார். நளினா மக்கள்லாம் நல்லா தெரியும். ஒரே சத்தமாக இருக்கும். பாதல் தான் இருப்பாங்க அவங்க. அல்லேலூயா. ஆமாம். அவங்க பக்கத்தில் இருந்தாலும் கேட்டுன்னு தூக்கி நிற்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்படியெல்லாம் கூட்டங்கள் நடந்தது. இப்போ நம்ம சபையானதுக்கப்புறம் இரவு ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் என்ன செய்தில்லை, வர்றதில்லை. நான் இயேசுவின் நாமத்தில் பலிபீடத்திலிருந்து கட்டளையிடுகிறேன். யாரெல்லாம் முழு இரவு ஜெபத்துக்கு வரவில்லையோ, ஆண்டவரே அந்த மாதத்திலிருந்து தூக்கத்தை கர்த்தர் எடுப்பீராக. அல்லேலூயா. விழிப்பை அதிகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆமேன். கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்தால் பின்னாடி வரவங்களும் கொஞ்சம் லகுவாக இருக்கும். வாங்க, முன்னாடி கொஞ்சம் நகர்ந்து வந்துடுங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கிற இரவு ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் எல்லாரும். ஆமாம் பிரேமம்மா, வரணும். நீ ஏன் வர்றதில்லை? பார்த்துன்னு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். பொறுப்பாளர்களும் மூப்பர்களும் வர்றதே கிடையாது. இயேசுவை நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன், எல்லா தடைகள் உடைவதாக. ஆமேன். ஆமாம். எப்போ ஜெபம் குறையுதோ அங்கு சோதனை ஆரம்பம். அல்லேலூயா. எப்போ நீங்கள் சபைக்கு கூடி வர்ற நேரத்தை குறைக்கிறீங்களோ அப்போவே நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வருது. ஆமேன். தேவ சமுதிரம் தங்கியிருப்பதையே நாடுன்னு சொன்னது காரணம் என்ன? அங்கே தான்பா சமாதானம் இருக்குது, அங்கே தான் ஆனந்தம் இருக்குது, அங்கே தான் பேரின்பு இருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதனால தான் அவருடைய ஆழத்தில் தங்கியிருப்பேன்னு நாடுவேன், அங்கேயே இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. நீ சபையிலிருந்து நீ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா, நீ சபை கூடுகையில் ஐக்கியத்தை விட்டு நீங்கள் டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, ஆண்டுக்கு உங்களுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சிடும்? இடைவெளி அதிகமாகிடும்.
ஆமென். ஏன்னா இங்கே உங்களுக்கு தேவையான வார்த்தை கிடைக்குது, அந்த பலன் கிடைக்கிறது, தேவ பிரசனத்தில் நடத்தப்படுறீங்க, தேவ கிருபையில் நடத்தப்படுறீங்க. ஆகினால இந்த காரியத்தெல்லாம் கவனத்தை வைத்து சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேனா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். வேதாகம கல்லூரி நடைபெறுகிறது. இல்லை வேதத்தை ஆழத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதான சான்றிதழோடு கூட உங்களுக்கு இந்த வேதாகம கல்லூரியில் உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இப்போது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த டிடிஹெச் சிடிஹெச் என்ற கோர்ஸை வந்து நம்ம ஸ்பெஷலாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க, அஃபிலியேட் வாங்கி இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து எங்கே தான் கொடுப்பாங்க? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. ஆமென். இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லாத ஒரு காரியம். எல்லாருமே நாட்டா ஆட்டான்றதான அசோசியேஷனில் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் முதல் முறையாக சென்னை பல்கலைக்கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேதாகம கல்லூரியாக, அல்லேலூயா, வேதத்தினுடைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவங்களுடைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமென். அதை நீங்கள் கொண்டு போய் என்ன செய்யலாம்? நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆமென். அதுக்கு வேல்யூ இருக்கிறது. ஆமேனா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வேலை இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது கிட்டத்தட்ட அது 6 மாதத்தில் இந்த கோர்ஸ் நாங்கள் முடிப்போம். ஒரு வேலை நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஒரு முழு நாளாக ஒரு 4 நாளை மட்டும் எடுத்து உங்களுக்கு அந்த கிளாஸை முடித்து உங்களுக்கு கிராஜுவேஷன் கொடுத்துருவோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இதில் படிக்க விருப்பம் படுறவங்க மாத்திரம் என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களுடைய பெயரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். கரங்களை போய் அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க, சந்தோஷம் வந்தால் இப்படி தான் சொல்லுவீங்களா? முகத்தில் ஒன்றையும் காணும், காதலையும் ஒன்றும் காணும், கழுத்துலையும் ஒன்றும் காணும், கையில் ஒன்றும் காணுன்றீங்களா? கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக சொல்லுங்கள். அப்பாவுடைய சம்பளம் வந்து சந்தோஷம் வரணும். சொல்லுங்கள். உங்களுக்கு ஆயுதடி பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அப்பா வீட்டுக்கு வந்துட்டா எங்கேருந்து வருதுன்னு தெரியக்கூடாது அந்த சந்தோஷம். ஆமென். பாருங்கள், நிறைய விஷயத்த மைண்டில் வச்சுட்டே இருப்பேன். அந்த சபைக்குள்ளே காலை வச்சோடனே அதெல்லாம் எங்கே போகணுன்னே தெரியாது. அல்லேலூயா. இதை செய்யணும் அதை செய்யணும், இங்கே நிற்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்தாங்க நிற்கிறேன். என் குடும்பத்தை மறந்துட்டு, பிள்ளைகளை மறந்துட்டேன், எனக்கு இருக்கிறதான பாரத்தை யோசனை எல்லாம் வெளியே போயாச்சு. இப்போ எங்கே தான் இருக்குது? அப்பாவுடைய சமூகத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆமென். இப்படி தான் வாழ கற்றுக்கணும். பக்கத்து இப்படி தான் வாழ கற்றுக்கணும். உன் பிரச்சனையை மண்டியில் போட்டு குப்பையை போட்டு வச்சு அடக்கிட்டு இருக்காது. அதெல்லாம் வெளியே தள்ளு. அது உனக்குரியது அல்ல. ஆமேனா. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். 8 மணிக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். 8 மேலே வந்தவர்கள் பாக்கியவாதிகள், பாக்கியவான்கள். அல்லேலூயா. தாமதமாக வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் பிறந்த நாள் திரும்ப நாள் காணக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா? இந்த வாரத்தில் பிறந்த நாள் திரும்ப நாள் காணக்கூடியவர்கள் இருப்பீங்க என்று சொன்னால் இருக்கிற இடத்துல நீங்கள் எழும்பி நிற்கும்படியாக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிறீங்களா? பிறந்த நாள் யாரும் கொண்டாடல, திரும்ப நாள் யாரும் கொண்டாடல. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை 2வது 6 வருவாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆதியாகம புத்தகம் 24:21. ஆதியாகமம் 24:21. வாசிங்க. கைகளை வைத்து நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். இந்த பகுதியை வாசிக்கிறதான வேத பகுதி, எலியேசர் ஆபிரகாமுடைய குமாரன் ஆகிய, கவனிக்கணும், ஈசாக்குக்காக பெண் கொள்ளும்படியாய் கடந்து போகிறார். போகிற வழியிலே அப்படி இருதயம், அப்படி ஏக்கம் என்னென்று சொன்னால் ஒரு அடையாளத்தோடு கடந்து போகிறார். நான் தாகத்திற்காக தண்ணீரை கேட்கும் பொழுது
எனக்கும் என் ஒட்டகளுக்கும் யார் இந்த தண்ணீரை வார்க்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்றவள் என்பதை நான் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு அடையாளத்தோடு கூட எலியேசர் கடந்து போகிறார். கடந்து போகும் பொழுது இந்த காரியம் நடைபெறுகிறது. ஆனால் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் வந்த காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லி அதை அறிகிற வரைக்கும் அவன் மௌனமாய் இருந்தான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னவா இருந்தான்? இன்றைக்கு என் செய்தியுடைய தலைப்பு மௌனம். அல்லேலூயா. நான் சொல்லட்டும், நீ அதிகமாய் பேசி சாதிக்கிறதை காட்டிலும் நீ மௌனமாய் இருப்பது நீ சாதித்து விடுவதற்கு படியாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? நிறைய நேரங்களில் நம்முடைய நாவு சும்மா இருக்கிறதில்லை. அல்லேலூயா. ஆமாம், பைபிள் வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, இது பாதாளத்துக்கும் கொண்டு போகிற நாவாம். அல்லேலூயா. இந்த நாவு நெருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது தீங்கானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமெனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவனை மௌனமாக வைக்க போறாரு. இந்த நாள் இந்த ஆண்டு மௌனமாக வைக்க போறாரு. சில மௌனம் வந்து சில டென்ஷன், நான் பேசிட்டே இருக்கிறேன், என்ன அமைதியாக உட்காந்துக்கிறேன். நீ சும்மா இருந்தாலும் பிரச்சனை, நீ பேசினாலும் பிரச்சனை. அல்லேலூயா. பேசுறேன்னா கூட கூட பேசுற, இன்னும் அப்படி டென்ஷனில் பேசுற அப்படின்னு வாங்க. ஆனால் நீ மௌனமாக இருந்தாலும் அப்படி பண்ண தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிறல்ல அப்படின்னு பழி போட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆமாம், ரெண்டு பக்கமும் இடிதான். அல்லேலூயா. ஆனால் எது சரிதான்? நீ மௌனமாக இருப்பது தான் சரிதான். அல்லேலூயா. இயேசு வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன செஞ்சாராம்? மௌனமா இருந்தார். அப்பதான் பிதாவுடைய சித்தம் நிறைவேறுச்சு. இன்னைக்கு நீங்க குடும்பத்தை நடத்துகிற சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் இருக்கிறதான சகோதர சகோதரிகளே, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நாவு பல நேரங்களில் மௌனத்தை காக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கணும். இங்கு எலியேசர் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிக்கணும். சங்கீதனுடைய புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்பதை நீங்க என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. அப்ப நான் மௌனமாய் இருக்கேன்னு சொன்னா எங்கேயாவது இடத்துல இருக்கிறது இல்லை. நீங்க மௌனமாய் இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதுக்காகத்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், அவருடைய சமூகத்தில் தாகத்தோடு கூட வாஞ்சோடு கூட இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை பல இடங்களிலே பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டாக்குகிறவர்களாக இருப்பார்கள். சில தோல்வியான வாழ்க்கைக்கு கூட அவள் வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதான பாதைகளை நடத்தப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆமேனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே ஆதியாகம புத்தகம் நம்ம 24ஆம் அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்தில் போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிக்கணும். என்னை கண்மான தேவனுடைய முந்தி என்ன செஞ்சான்? இந்த நான் வந்திருக்கிற காரியம் ஈசாக்குக்காக பெண் கொள்ளும்படியா வந்திருக்கிறேன். இந்த அடையாளத்தை கேட்டிருக்கேன். இந்த அடையாளமா நடந்துருச்சு. ஆனால் கர்த்தரை வாய்க்க பண்ணுவாரா? நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு அடையாளத்தோடு கூட வர்றான். பக்கத்தில் பார்த்து ஒரு அடையாளத்தோடு கூட எலியேசர் வர்றான். ஆனால் இது கர்த்தருக்கு சித்தமா, இது கர்த்தருடைய திட்டமா, கர்த்தரை வாய்க்க பண்ணுவாரா பண்ண மாட்டாரா என்பதை அவனே டிசைட் பண்ணி இல்லை, ஆண்டுடைய சமூகத்தில் கவனிக்கணும். அவன் அறியும் பொருட்டு மௌனமாய் காத்திருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு சித்தமா இல்லையோ நமக்கு சித்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விருப்பமோ இல்லையோ எனக்கு விருப்பம். ஆண்டவருக்கு ஆசையோ இல்லையோ எனக்கு ஆசை. அல்லேலூயா. நான் கவனிக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். நான் 12th முடிச்சுட்டு என்னுடைய ஆசை என்ன, நான் அட்வொகேட் ஆகணும்னு சொல்லி என் அப்பாவை சொன்னதுனால அது அந்த ஆசையில் நான் இருந்தேன். ஆகினால் அட்வொகேட்டுக்கு போகணும் பிளான் பண்ணி அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த வழி எனக்கு வாய்க்கவே இல்லை. அல்லேலூயா. அடுத்தது என்னுடைய கிளாஸ் மாஸ்டர் +2 இருந்த மிஸ்டர் சாமுவேல் ஜெய்சீலன் அவங்க என்ன பண்ணாங்க, என்னை கொண்டு போய் கேஜிஎஃப்ல ஒரு நர்சிங் காலேஜில் அட்மிஷன் போட்டார். எங்க நர்சிங் காலேஜில் அட்மிஷன் போட்டார். எனக்கா கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. நர்சிங்கா அங்கே போய் பார்த்தாக்கா, அல்லேலூயா, இந்த பாருங்க, இந்த பெண்களை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜி. அல்லேலூயா. கோயடுன்றாங்க. அல்லேலூயா. ஆமாம், அங்கே போனால் ஐயோ
ஆணும் பெண்ணும் ஒன்றா பிடிக்கணும், அது செட் ஆகாதா நமக்கு? அல்லேலூயா. நான் அவங்களெல்லாம் பார்த்தோமே ஷையாக போய் நிற்பேன், தலைக்கீழ குனிஞ்சு தான் நிற்பேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்ன நடத்திட்டார், அப்படி நான் வளர்ந்துட்டேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்படி தான் என்ன ஆண்டவர் வச்சுருந்தார். ஒரு பெண்ணை ஏன்னா வசனம் சொல்லுதில்ல, ஒரு ஸ்திரீ ஆனாலும் இச்சையோடு பார்த்தா அவளோட கூட விபச்சாரம் செய்தாயிட்டு, அதனால என்ன பண்ண மாட்டேன், வேண்டாம் நம்ம அவனை பார்த்தா தானே பிரச்சனை, பார்க்கவே கூடாது. அப்படியெல்லாம் என்ன பிரதர் இப்போ எல்லாம் எங்களை நல்லா தான் பார்க்குறீங்க அப்படின்றீங்களா? நீங்கள்லாம் என் சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. என் தாய்மார்க்கு தான் உட்காந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? சரி கவனிங்க. அப்படி இருந்தேன் பாருங்க. அதனால நான் எனக்கு செட் ஆகாதுங்க. எங்கள் மாஸ்டர் எல்லா அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியாச்சு, ஃபோட்டோலாம் ஓட்டி எங்கள் அட்மிஷன் போட்டு நான் சொன்னேன், சார் வீட்டுக்கு போயிட்டு நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி வந்தேன் தான். அல்லேலூயா. அதோடு கால் போடுறாங்க, காலே எடுக்கல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அங்கே யாரையோ சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க, அந்த வந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? அப்போது என் விருப்பம் என்ன, அட்வொகேட் ஆகணும். என்னுடைய சாருடைய விருப்பம் என்ன, நான் மேல் நர்ஸ் ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணார். அல்லேலூயா. ஆனால் கடைசியில் என்ன தான் நடந்துச்சு, நான் ஒரு காலேஜில் ஒரு டிகிரி முடித்தேன். அல்லேலூயா. பிகாம் முடித்தேன், எம்காம் முடித்தேன், எம்பிஏ முடித்தேன், எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் பண்ணேன், எம்டி டிவைனிட்டி பண்ணேன், பிஹெச்டி பண்ணேன், இப்போது எல்எல்பி பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பிரதர் இதெல்லாம் எதுக்கு பிரதர் இவ்வளோ படித்து வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் படித்து சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மனுஷன் ஆண்டவர் கூட இருந்தால் எதெல்லாம் சாதிக்க முடியும். அல்லேலூயா. சிலர் வந்து இந்த +2 தாண்டறதை யோசிக்கிறீங்க. நான் சொல்ல ஏசப்பா கூட இருந்தால் எதோ நான் சாதிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, பக்கத்தில் டாக்டர்ன்ற பட்டமும் முன்னாடி வந்துருச்சு, ரெவரண்ட் பட்டமும் வந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. சோத்திரம். அட்வொகேட்ன்ற பட்டமும் கொஞ்சம் உச்சத்தில் வந்துடும் நினைக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு இதெல்லாம் பட்டத்தை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பரலோகத்துக்கு போக போகிறது கிடையாது. ஆமே. அதெல்லாம் எனக்கு ஒன்றதுக்கு உதவாது. ஆமே. ஆனால் ஒன்று இந்த பூமியில ஊழியம் செய்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கும். ஆமே சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ என் விருப்பம் நிறைவேறல. அல்லேலூயா. என் மாசுடைய விருப்பமாக நிறைவேறல, கடைசி அவருடைய விருப்பம் நிறைவேறிதான் இன்னைக்கு மைக்கை பிடிச்சி உங்க முன்னாடி நிற்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சது? கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினாரோ, வாய்க்க பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு சொல்லி இவன் தேவன் செய்ய மட்டும் இவன் பொறுமையோடு கூட மௌனம் காத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. சரி பாருங்க, சில சொல்லுவாங்க ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்க முடியாது, காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி குதிச்சு நிற்பாங்க. அது வரைக்கும் கரெக்டாக உட்காந்துருப்பேன், நான் போகிறேன் ஆக்கி முடிச்சிருப்பாங்க. அவங்க போகிறத கொஞ்சம் ஆறிட்டு இல்லை டைம் ஆச்சு போகிறேன்னுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் பண்ணுறோம் பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் அவசரப்படுறோம். கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் மௌனமாக இரு, உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. காலத்துக்கு முன்பதாக திருமணம், ஆண்டு குறித்த காலத்துக்கு முன்பதாக வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, காலத்துக்கு முன்பதாக பிள்ளையை பெற்றுக்கொள்வது, காலத்துக்கு முன்பதாகவே நம்முடைய அவசரத்தினால, நம்முடைய விருப்பத்தினால், நம்முடைய ஆசையினால, நம்முடைய எதிர்பார்ப்பினால காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கை தோல்வியான ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. அது தோற்று போன ஒரு ஜீவியமாய் மாறுகிறது. அது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் சொல்லுவேன், பரிசுத்தவான்களினாலும் தான் தாய் தகப்பன் நிமித்தமாய் பெரியோர் நிமித்தமாய் நிச்சயிக்கப்படுகிற திருமணம் இருக்கிறதே, அதுதான் பரலோகத்தினுடைய பரிசுத்தமான உறவு. அல்லேலூயா. ஒருவேளை தவறாக நமக்கு பிடிச்ச நபர் என்று சொல்லி நாம் எடுத்து விருப்பத்தோடு கூட நாம் திருமணம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தவறான உறவு. அல்லேலூயா. ஆமேனா? ஒருவேளை அந்த காரியத்திற்கு அவர்கள் தேவசமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தேவனிடத்தில் விட்டு கொடுப்பாங்கன்னா கர்த்தர் இறங்கி மன்னித்து விடுவார் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களையும் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் எப்படிங்க வாழணும்? அவருடைய சித்தத்தின்படி வாழணும். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து, யார் காரியத்தை வாய்க்க பண்ணணும்? கர்த்தர் வாய்க்க பண்ணணும். ஒரு படிப்பாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு நன்மை வாங்குறதா இருக்கட்டும், ஒரு காரியம் வாய்க்க வேண்டியதாக இருக்கட்டும், அது எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும். நான் விருப்பப்படி சிலலாம் பார்த்தோன்னா பெண்ணை பார்க்க போவோம், சிலர் சொல்லுவாங்க குண்டா இருக்குதுன்னு வாங்க. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க கருப்பாக்குதுன்னு வாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன் உன் மூஞ்சிக்கு இதே ஓவருன்னுவேன். அல்லேலூயா. ஆமின்னு சொல்லுங்கப்பா. சிலலாம் அங்கே பேசுவாங்க, சொல்லுவாங்க பிரதர் படிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆமாம், நீ கலெக்டர் படிப்பு படிச்சுட்டு உனக்கு வந்து ஆமாம். அல்லேலூயா. சோத்திரம். இல்லை பிரதர் கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் சொட்டையாக இருக்குது, பல்லு கொஞ்சம் வெளியே வந்து நிற்கு. அல்லேலூயா. பல்லுன்னா வெளியே தெரியுதுக்கு தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னது புரியுது? புரிஞ்சவங்களாம் இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து உங்களை யாராவது அவாய்ட் பண்ணுறாங்கனாக்கா நீங்கள் அவங்களுக்கு உரியவர்கள் அல்ல என்பதை பரலோகம் தீர்மானிக்கிறது. ஆமென் சொல்லு. உங்களுக்குன்னு பெஸ்ட்டான ஒரு லைஃப் வச்சுருக்காரு பாருங்க, உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்தானத்தாண்டு வச்சுருக்காரு பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லுவாங்க, உலகத்தை சொல்லுவாங்களே இந்த பொண்ணுக்கும் பூவுக்கும் முன்னே நிற்கக்கூடாதுன்னு. அல்லேலூயா. நான் நிறைய அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறேன்.
அல்லேலூயா. ஆனாலும் நிற்கிறேன். அல்லேலூயா. கிருபை. நிற்கிறேன். அல்லேலூயா. நிர்மலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் வாழ்றப்பா. எல்லாம் கிருபை. என் பிள்ளைகளுக்கு நான் நிற்காமல் வேற யாருக்கு நான் போய் நிற்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தாருக்கு நான் நிற்கிறது கஷ்டம்தான், ஆனால் என் பிள்ளைகளை நான் நிற்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையான வழி நடத்துவார். ஆமென் சொல்லுவீங்களா? கொஞ்சம் கரங்களை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலருடைய வாழ்க்கையில ஜெபித்த உடனே கிடைச்சிரும், அது தேவனுடைய சித்தமாக இருக்கும். ரெண்டாவது, சிலருடைய வாழ்க்கையில ஜெபிச்சம் கிடைக்காது. ஏன் தெரியுமா? சரியான நேரம் வர்ற வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்க பண்ணுவார். அதுக்குத்தான் ஆண்டவர் மௌனமா இருக்க சொல்றார், அதுக்குத்தான் ஆண்டவர் பொறுமையா இருக்க சொல்றாரு. ஆமென். நீ சும்மா இரு, யுத்தம் என்னுடையதுன்னாரு. அல்லேலூயா. யுத்தத்தை நான் செய்வேன், பழி வாங்குதல் எனக்குரியது. நீ எதற்கு அவசரப்பட வேண்டாம், நீ கோபப்பட வேண்டாம், எரிச்சல் அடைய வேண்டாம், விரோதிக்க வேண்டாம், நீ சண்டை போட வேண்டாம், நீ மற்றவங்க மேல என்ன செய்யாத, நீ கஷ்டப்படுத்திக்காத. கர்த்தர் சொல்ற, நீ சும்மா இரு, நீ மௌனமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள். உனக்கு எதிராக எழும்புகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிப்பார். ஒரு வழியாய் கடந்து வருகிற 7 வழியாய் சிதறடிக்க பண்ணுவா. ஒரு வழியாய் பார்வோனுடைய சேனை இஸ்ரவேலர்களை செங்கடலை துரத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் இஸ்ரவேலர்களோ செங்கடலிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் இந்த எகிப்திலிருந்து வந்ததான எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள்? பார்வோனுடைய சேனை அதே செங்கடல்ல சிதறடிக்கப்பட்டு மரித்து போனார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ மௌனமா இருந்தீங்கன்னா உன் சத்துரு மரித்து போவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? நீ தேவ சமூகத்தில் மௌனமாய் காத்திருப்ப அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருப்பீங்கன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மௌனமா இருங்க. பிருந்தா மாமியாரை பார்த்து சொல்லு, மாமியார் பிருந்தா பார்த்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. சோத்திரம். கோபப்பட்டா மௌனமா இருமா. சொல்லுங்க, கோபப்பட்டா மௌனமா இருமா. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறாலும் மௌனமா இருமா. ஏமா நானும் கொஞ்சம் மரியாதை குறைய பேசுகிறேன், கொஞ்சம் மௌனமா இருமா. ஆண்டு நமக்காய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? அதுக்காக அவங்க 2 பேரும் அப்படி இருக்கான்னு நினைச்சிடாதீங்க. ஏன் செய்திக்கு அவங்க தான் கதாநாயகி. அல்லேலூயா. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேனா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் கணவன் பேசுறா பண்ண, கொஞ்சம் என்ன பண்ணு, நீ மௌனமாயிரு. நீ வேதனைப்படுத்திக்காத, உன்னை கஷ்டப்படுத்திக்காத, நீ வாக்குவாதம் பண்ணாத. நான் அப்படியா, நான் இப்படியா, இவங்களே சொல்லிக்கிறது எல்லாமே. அல்லேலூயா. அவ சொன்னாரோ இல்லையோ, இவங்களா சொல்லி, நான் அப்படி இருக்கிறேனாப்போ, நான் அப்படி போறேனாப்போ, நான் இப்படி இருக்கிறேனா, நான் இப்படி பேசுறேனா, இப்படி நடக்கிறேன்னு சொல்லி யாரு? இவங்களா பேசி. இந்த பாருங்க, இந்த ஞானைக்கு மதம் பிடிச்ச என்ன பண்ணோம்? தானா மண்ணை வாரி மேலே போட்டு நானா நானா நானான்னு சொல்லி. அல்லேலூயா. அடுத்த அமர்ந்துரு, காத்திரு, பொறுமையோடு இரு. நீ மௌனமாக இருக்கணும். எலிசர் மௌனமாக இருந்தான். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுற வரைக்கும் மௌனமாக இருந்தான். அவன் நினச்சிருந்தா, ஓ இவ தான் ரெபெக்காள் தான், அல்லேலூயா, அவளுக்கு ஏற்றவள்னு சொல்லி போய் என்ன பண்ணியிருக்கலாம், உடனே பேசி முடிச்சிருக்கலாம். ஆனால் காத்திருந்தானா, மௌனமாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண 56வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தனை வந்த காரியத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? வாய்க்க பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் காரியம் வாய்க்குமோ வாய்க்காதா என்று சொல்லி யோசனையோடு புலம்பலோடு சிந்தையோடு எண்ணத்தோடு உள்ள நுழைஞ்ச இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், பல வருஷமா உங்க வாழ்க்கையில் வாய்க்காத காரியத்திற்கு நீ தேவ சமூகத்தில் மௌனமாய் நீ காத்திருக்கிற போது இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. எலியாசுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினதை போல உன்னுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உன் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ போகிற காரியங்கள் ஜெயமாய் நீ கடந்து போகிறதான வழிகளில் கர்த்தர் ஆச்சரியத்தையும் நன்மைகளையும் தேவன் கொடுத்து நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் ஆச்சரியமானவராய் இருக்கிறார். அவர் நன்மையை செய்கிறவர். ஆமேனா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சந்தோஷத்தோடு சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் காரியம் வாய்க்குமா? பக்கத்தில் பார்த்துக்கங்க, என் காரியம் வாய்க்குமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என் காரியம் வாய்க்குமா வாய்க்காதா? எலியாசரை போல மௌனமா இரு, பேசிடாத. அவங்க அப்படிதான், மனுஷன் அப்படிதான், இந்த சிஸ்டர் இப்படிதான், இந்த சகோதரர் இப்படிதான். மௌனமாயிரு. கர்த்தர் சமூகத்தில் காத்துரு. சொல்லுங்க பார்த்து, காத்துரு. உனக்கேற்றத கர்த்தர் அனுமதிக்க போகிறாரு. அவர் கொடுக்க போறாரு. நீ புலம்பிட்டு இருக்காத, நீ அழுதுட்டு இருக்காத, சோர்ந்து போகாத. அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து
அப்பாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரே தேவன் என்று, அவர் என் தெய்வம் என்று, என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லி நீ காத்திருப்பேன்னா கர்த்தர் சொல்றாரு, எலியாசுடைய காரியம் வாய்த்தது, எலியாசுடைய காரியம் வாய்த்தது, எலியாசுடைய காரியம் வாய்த்தது. உன் காரியம் வாய்க்கும், உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? கரங்களை வைத்து அல்லேலூயா. யோசுவாவுடைய புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 8வது வசனம் வேகம் எடுத்துக்கங்க. நான் 2 காத்து சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும், வாசிங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா, ஆமென். 2 காரியத்தை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். ஒன்று, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கும் வேதத்திற்கும் பிரிவினை வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் உபதேசம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்க உடன்படிக்கை, கர்த்தர் கொடுத்திருக்க கட்டளை. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? கொஞ்சம் கரங்களை தலையிலே சொல்லணும். 2வது சொல்றாரு, அவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? கவனம். நில், கவனி, செல். எங்க? டிராபிக். எத்தனை பேர் டிராபிக் ரூல்ஸை மீறி போறீங்க? ஹெல்மெட் போனால் ஹெல்மெட் போட மாட்டோம், லைசன்ஸ் என்ன லைசன்ஸ் எடுக்க மாட்டோம். அல்லேலூயா. ராங் ரூட்டில் போனால் ராங் ரூட்டில் போகக்கூடாதுன்னா ராங் ரூட்டில் தான் போவோம். அல்லேலூயா. 3 பேர் 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா நம்ம 3 பேர் 4 பேராக போவோம். அல்லேலூயா. இருக்கிற ஓவர்லோடு. அல்லேலூயா. உடம்புக்கு ஆகாது. அல்லேலூயா. நாங்கள் எப்படி சொல்லுவோம்? ஓவர்சீனு உடம்புக்கு. ஆமாம், ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அப்படி மீறி போனீங்கன்னா என்ன நடக்கும்? ஃபைன், ஆக்சிடென்ட், காயம், ஸ்கேன், எக்ஸ்ரே, டெஸ்ட், அட்மிட், ஐசியூ. அல்லேலூயா. ஐசியூ. ஆண்டவர் உன்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அதான் சொல்றேன், நான் உன்னை காண்கிற தேவன். ஐசியூ. ஆமேனா? இது நான் சொல்றது விளங்க நினைக்கிறேன். நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தைகள் நான் விட்டு விலகக்கூடாது. அதை செய்வதற்கும் கவனமாக இருக்கணும். இந்த 2 காரியம் இல்லைன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐசியூ. அவர் உன்னை பார்ப்பாரு, நான் ஐசியூ. புரியுதா? எங்க இருப்ப? நீ கர்த்தருடைய வார்த்தையில வாழல, கர்த்தருடைய வார்த்தை செய்வதற்கு கவனமா இல்லைன்னா எங்க இருப்போம்? வீட்டில் பிரச்சனை ஐசியூ, கணவன் பிரச்சனை ஐசியூ. இதுல இருக்கிற மாதிரி தான் அன்கான்சியஸாக இருப்போம், டிப்ரெஸ்ஸாக இருப்போம், நம்ம அப்படியே டிஸ்டர்ப்டாக இருப்போம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பிங்கில் இருப்போம். சில நேரத்தில் அப்படியே மந்தமாக, வேதனையாக, பாரமாக, அழுத்தமாக, வாழ்க்கையை வெறுத்து போனதை போல வாழ்க்குவோம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் நாவை விட்டு பிரியாது இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உன் நாவில் எப்பொழுதும் இருக்கணும். அதை சங்கீதனுடைய புத்தகம் 1:3 சொல்லுகிறது, நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலை உதிராதிருக்க மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது என்னது? அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவருடைய வேதத்தில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா நீ அமர்ந்திருக்க வேண்டிய இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உன் நாவை விட்டு விலகாம அது எப்பொழுதும் நாவை திறந்து படித்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, பிரியக்கூடாது. பிரியக்கூடாது. எத்தனை பேர் நீங்கள் வசந்த படிச்சுட்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் நீங்கள் பைபிளை படிச்சுட்டு வந்திருக்கீங்க? கர்த்தருடைய வார்த்தை எத்தனை படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க? ஒரு நாளும் நான் விட்டு பிரியக்கூடாது. மறந்துட்டேன் பிரதர், டியூட்டி பிரதர், கஷ்டம் பிரதர், உடம்பு சிக்காய்ச்சி பிரதர், பிஸி ஷெடியூல் பிரதர், கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் பைபிள் படிக்கல அப்படின்னா நீ ஐசியூ தான். கர்த்தர் உன்னை பார்க்குறாரு. மனுஷன் பார்க்கறதுக்காக படிக்காத, ஊழியர்கள் பார்க்குறாங்கன்றத படிக்காத, ஜெபிக்காத. கர்த்தர் உன்னை பார்க்குறாருன்றதுக்காக வாழு. யார் உன்னை பார்க்குறாங்க முக்கியம் இல்லை. கணவர் பார்க்குறாரா, மனைவி பார்க்குறாங்க, பிள்ளைங்க பார்க்குறாங்களா? திருட்டு வேலை பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சுற்றி பார்த்துன்னு இருப்பாங்க, யாரா நம்மளை பார்க்குறாங்களா? அல்லேலூயா. ஆமாம் தானே? தப்பு பண்ணுறவங்க தானே பார்ப்பாங்க. நாம் தப்பு பண்ணுகிறவளா? இல்லை. கர்த்தருடைய வார்த்தை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் என்னை பார்க்கணுன்னா அவருடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நியாயப்பிரமாண புஸ்தகம் நான் விட்டு
பிரியாது இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, எலியேசர் பரிசுத்த ஆவியானுக்கு நேராக ஒப்பிட விரும்புகிறேன். ஆபிரகாம் பிதாவுக்கு நேராகவும் ஈசாக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு நேராக ஒப்பிட விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஈசாக்கு யாரு? இயேசு கிறிஸ்துக்கு நேராக ஒப்பிடுகிறேன். கவனிக்கிறேன், இயேசு யாரு? மணவாளன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மணவாளனுக்கு மணவாட்டியாகிய ரெபேக்காளை தேடுவதற்கு தான் யார் வருது? யாருங்க மணவாட்டியாக ரெபேக்காளை தேடுறது? யார் வருது? எலியேசர். எலியேசர் யார்? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்படையாக வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்தி மணவாளனாகிய இயேசுவோடு இணைக்கும்படியாய் பரிசுத்த உன்னடுவிலே வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த ஆவியானவனை உருவாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் தேடி வந்திருக்கிறார். இந்த காரியம் வாய்க்குமோ வாய்க்காது என்று சொல்லி மௌனமாய் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கை சரிபடுத்த அல்லே ஒழுங்குபடுத்த பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மணவாளனோடு கூட இந்த மணவாட்டியை கொண்டு போய் இணைப்பதற்காய் எலியேசராகிய பரிசுத்த ஆவியானவர் பெண் பார்க்க வந்திருக்கிறார். உன்னை சரிப்படுத்த வந்திருக்கிறார். உன்னை ஒழுங்குபடுத்த வந்திருக்கிறார். உன்னை சீர்படுத்த வந்திருக்கிறார். உன்னை ஸ்திரப்படுத்த வந்திருக்கிறார். உன் வழிகளை நேராக்க வந்திருக்கிறார். அந்த மணவாளனுக்கு சுத்தம் தேவை. அந்த மணவாளுக்கு பரிசுத்தம் தேவை. அந்த மணவாளுக்கு நீதி தேவை. அந்த மணவாளனிடத்தில் ஆவின் கனி தேவை. அந்த மணவாளுக்கு தேவையானது நீ பக்தி வைராக்கியமா நீ சுத்தம் உள்ளவர்களாய் நீ காத்துக்கொள்ள முடியாது. காத்தவனை ஆயத்தப்படுத்துவதற்காய் பரிசுத்த ஆவியானவர் எலியேசராகிய உன் நடுவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியான ஊழியம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இது திருச்சபை நடுவில் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ மணவாளனுக்கு மணவாட்டியை மாற வேண்டும். ரெபேக்காள், நீ அவருக்கு மணவாட்டியை மாற வேண்டும் என்று சொன்னார். இயேசுவுக்கு ஈசாக்காகிய இயேசுவுக்கு நீங்க மணவாட்டியை மாறணும் அப்படின்னா இந்த பூமியில என்ன செய்யப்படணும்? பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்தெடுக்கப்படுவதாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வேத வசனத்தை விட்டு விலகி வாழ்ந்துடக்கூடாது. உபதேசத்தை விட்டு வாழ்ந்துடக்கூடாது. எங்க போனாலும் உபதேசத்தில் நிக்கணும், சத்தியத்தில் நிக்கணும். அல்லேலூயா. கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைக்காக என்று சொல்லி சத்தியத்தை உபதேசத்தை உனக்கு ஏதுவாய் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஒரு மணி நேரம் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் உன் பிள்ளை கூப்பிடுது, அம்மா இன்னைக்கு வாங்க பார்க்குக்கு போகலான்னா என் பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டுடுச்சு, அதனால் ஜெபிக்க வேண்டிய நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்னா நீ ஆண்டவருடைய வார்த்தை மீறி நடக்கிற. கவனம் இல்லை உனக்கு. உன் பிள்ளை மேலே கவனம் இருக்கு, உன் புருஷன் மேலே கவனம் இருக்கு, உன் வாழ்க்கை மேலே கவனம் இருக்கு, உன் வேலை மேலே கவனம் இருக்கு, உன் பிசினஸ் மேலே கவனம் இருக்கு, உன் ஆசை மேலே கவனம் இருக்கு. ஆண்டவர் மேலே கொடுத்த வார்த்தை மேலே கவனம் இல்ல. அல்லேலூயா. ஜெபத்தை ஸ்கிப் பண்றீங்களா? உங்க தூக்கத்துக்காக விட்டுறீங்களா? நீங்க கல்யாணத்துக்கு போறதை விட்டுறீங்களா? அலுவலுக்கு போறதுக்காக விட்டுறீங்களா? ஊழியத்தை விட்டுட்டு ஜெபத்தை நிறுத்திட்டு வேதத்தை நிறுத்திட்டு உபவாசனால தள்ளி போட்டுட்டு நீ போற அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு கவனம் இல்லை. எப்படி காரியம் வாய்க்கும்? நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும்? உன் உபவாசத்துக்கு ஆண்டவர் எப்படி செவி சாய்க்க முடியும்? நிறைய நேரங்களில் நம்முடைய விருப்பத்தையும் நம்ம உறவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற துணிகிறோம். சில விஷயத்தை பிடிவாத்த விட முடியல. வசனமா பிடிவாத்த விட முடியல. அல்லேலூயா. ஆமென் சொல்லி ஏன் பிள்ளை அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தொல்லை. அல்லேலூயா. நீ இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? புரிஞ்சவங்க கரங்களை போய் தள்ளிட சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் எல்லாருக்கும் தான். நான் பாஸ்டா இருந்தால் எனக்கு சத்தியம் இல்லைன்றது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபதேசம் எல்லாருக்கும் தான். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த சத்தியத்தில் நடக்கிற, இந்த சத்தியத்தின்படி வாழுகிற, கவனமாக இருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கை தான் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காக வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசுவோடு கூட வரப்போகிற மணவாளனாகிய இரண்டாம் வருகையில் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவதற்காக இந்த எலியேசராகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்கும் அவருக்கும் நடுவாக நின்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி நீதியை நடந்து சத்தியத்தில் நிலை நின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் உபதேசத்தில் கர்த்தருக்காய் ஜீவிக்கிற ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் எழும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமேனா? அல்லேலூயா. ரோமருடைய புத்தகம் 8ஆம் அத்தியாயம் 2வது வசனம் சொல்லுகிறது. எடுத்தவங்க வாசிக்கலாம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த பிரமாணம் தான் நம்மை பாவத்திலிருந்து சொல்லுங்க விடுதலை ஆக்கிட்டு. பாவம் எதெல்லாம் பாவம்? எதெல்லாங்க பாவம்? இந்த சத்தியத்துக்கு விரோதமாக செய்வதெல்லாம் பாதல பார்த்து சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன்? வேத வாசிக்கலனா, உபவாசிக்கலனா,
காணிக்க தசமாத்திரம் உண்மையே இல்லைன்னா, கொடுத்த பொறுப்பில் உண்மையே இல்லைன்னா, கணவனுக்கு உண்மையே இல்லைன்னா, மனைவிக்கு உண்மையே இல்லைன்னா, பிள்ளைகளுக்கு உண்மையே இல்லைன்னா, வேலையில் உண்மையே இல்லைன்னா வாயை திறக்கணும். உறவுகளுக்கு உண்மையே இல்லைன்னா, சபைக்கு உண்மையே இல்லைன்னா பாவம் தானே. அப்போ நாம் பாவம் செய்கிறோமா, பரிசுத்தம் இருக்கிறோமா? அப்போது பாவப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றுகிற ஒரு வழி இருக்குன்னா, ஆவியின் பிரமாணமாகி கர்த்தருடைய வார்த்தையை அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை போய் தலையிலே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதை சொல்ற, இரவும் பகலும் இந்த வசனம் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். அல்லேலூயா. என்ன பிரதர், 24 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை படிச்சுட்டே இருக்கணுமா? முடிஞ்சபடி, தப்பு கிடையாது. படித்த வார்த்தைப்படி வாழுன்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனம் சொல்லுங்க. கவனம் தேவை எனக்கு. என் வீட்டுக்காரர்கிட்ட பேசும் பொழுது டென்ஷன் ஆகும்படி வார்த்தை வரும் பொழுது அந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? மௌனமாக வார்த்தையின்படி கவனமாக கவனிக்கணும். வார்த்தையின்படி கவனமாக நான் பொறுமையோடு கூட இருக்கணும். அங்கே வாயை திறந்து எரிச்சலாக பேசிடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணிடக்கூடாது, தர்க்கம் பண்ணிடக்கூடாது. ஆமேனா சிஸ்டர், பிரதர், நீ மௌனமாக இருக்கிறதா உனக்கு ஆசீர்வாதம். நல்லா நீ மௌனமாக இருப்பது ஆசீர்வாதம். கோபத்தோடு மௌனமாக இருப்பதில்லை, பேசாமல் இருக்கிறது இல்லை. நான் சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த காற்று நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. அல்லேலூயா. அது சொல்கிறாரு, சரி ஏதோ டென்ஷனில் பேசிட்டாரு அப்படின்னு எடுத்துட்டு சோத்திரம் பண்ணி விட்டுடணும். அது எப்படி பேசலாம்? உடனே கால் பண்ணி அம்மாவுக்கு சொல்கிறது, அப்பாவுக்கு சொல்கிறது, அங்கே சொல்கிறது, இங்கே நீங்களாம் சரியாக இருந்தால் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க? இதுனா கதையாக இருக்கு. அவர் பேசுறதுக்கு அவங்க சரியாக இருக்கணும். அல்லேலூயா. நுண்ணுளும் தன் நாவாட். இந்த தவளை சும்மா இருக்க பார்த்துருங்களா? பேக் 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 திருப்பி என்ன பண்ணுவோம்? பாம்பு கிட்ட மாட்டிக்கும். ஆனால் கடைசி யார் மேலே பழி? சோத்திரம். கத்த நல்லது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டு மற்றவங்கிட்ட பழி போடக்கூடாது. எல்லாம் நிறைய பேர் ஏவாளா மாட்டாங்க, ஆதாமா மாட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பழியை தூக்கி ஆதாம் மேலே, பழியை தூக்கி ஏவாள் மேலே, ஏவாள் வந்து பாம்பு மேலே, சர்பத்து மேலே பழி போடுறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மௌனமாயிரு, மௌனமாயிரு. நீ மௌனமாக இருப்பது தான் உன் காரியம் வாய்க்கிறதுக்கு உண்டான வழி. அல்லேலூயா சொல்லுவீங்களா? மௌனமாக இருக்கணுக்கா எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தருடைய சமூகத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாழ்வதற்கு கவனமாக இரு. இந்த 2 காரியம் வாழ்க்கையில் இருக்கணும். சொல்லுங்கள். நீ அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அவர் தான் உனக்கு தெய்வம். அவர் தான் நன்மை செய்ய முடியும். அவர் தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? விசுவாசம் கரங்களை போய் தலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். எபேசியருடைய புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 19 22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எல்லாரும் இசைவாய் கட்டி எழுப்பப்படுகிற மாளிகைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நீ கீழ்ப்படுகிற போது அவர் இணைத்து விடுகிற மாளிகை நீங்கள். இந்த மாளிகையில் அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் எபேசியர் 2:19 22 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, நேரம் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 17ஆம் அத்தியாயம் அதோடைய 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவர்களாக இருக்க வேண்டும். ஆமேனா? அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் பொழுது கவனிக்கணும். நியாயப்பிரமாண புஸ்தகம் நான் விட்டு விலகாமல் இருக்கணும். 2வது அவைகள் இப்படி செய்வதற்கு நீ கவனமாக இருக்கணும். 3வது இந்த வார்த்தையில் நீங்கள் எப்பொழுது என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். மாளிகை எப்படி கட்டடமாக எழுப்பப்படுகிறதோ அதே போல் இந்த வார்த்தையினால் நீங்கள் என்ன செய்யப்படணும்? கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 4வது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது என்ன? நீ வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஆராயிரவளாய் மாற வேண்டும். ஆமேனா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த வார்த்தையில் விருப்பம் இருக்கிறவங்களால் மட்டும்தாங்க செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாரையும் பைபிளை வாசிக்க முடியாது. பைபிளை வாசிக்கிறீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் உள்ளவங்க, நீங்கள் கிருபை பெற்றவங்க. அல்லேலூயா. விசேஷத்த ஆவி உங்கள் மேலே இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அங்கே பார்க்காது, இங்கே பாருங்க. அல்லேலூயா. விசேஷத்த ஆவி உங்கள் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் ஆராயணும். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிடிவாத்தை விடு, கோபத்தை விடு, கசப்பை விடு, மற்றவங்களை மன வைராக்கியம் அதை விடு, அவளை குறித்து தவறான எண்ணம் இருக்கிறத விட்டு நீ மௌனமாயிரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்த மௌனமாயிரு. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து மௌனமாகிரு. உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எலியாசருடைய காரியம்
ஜெயமாய் மாறினது. வாய்க்க பண்ணினார் தன்னுடைய மணவாளனுக்காய், தன்னுடைய எஜமானுடைய மணவாளனுக்காய். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், பெண் தேடி வந்துதான எலியேசருடைய காரியம் வாய்த்தது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொல்ல காரியம் வாய்த்தது. உனக்கேற்றதான மனவாட்டி விடுதலை, சீயோன் விடுதலை கூடாரத்தில் இங்கே அநேகர் இந்த இடத்துல அவருக்கு மனவாட்டி சபையாய் நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நியமிக்கிறார், தெரிந்தெடுக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் மனவாட்டியை தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவுக்கு மனவாட்டியை, அந்த மனவாளுக்கு மனவாட்டியை தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கை அவருக்காக என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கவனிக்கணும், இவங்க யார் அப்படின்னு சொன்னால் இவங்க புத்திமானாய் நடந்து கொள்ளுவார்களாம். யாரை நடந்து கொள்ளுவாங்க? புத்திமானாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ மௌனமாக இருக்கிறதுனால நீ புத்திமானாய் மாறுவாய். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவினோடு கூட இருக்கிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆமென். பரிசுத்தாவின் தனியாக ஒரு சரீரம் கிடையாது. பரிசுத்தாவின் தனியான ஒரு உருவம் கிடையாது. ஆமென். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆமென் சொல்லுவீங்களா? பரிசுத்தாவினுடைய உருவம் எது? பரிசுத்தாவினுடைய அடையாளம் யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடைய கண்களை பரிசுத்தாவின் ஆளுகை செய்கிறார். உடைய செவிகளை அவர் ஆளுகை செய்கிறார். உன் நாவை பரிசுத்தாவின் ஆளுகை செய்ய விரும்புகிறார். உடைய அவயவங்களை பரிசுத்தாவின் ஆண்டவர் ஆளுகை செய்ய விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? விசுவாசம் கரங்களை போய் அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலியேசர் இன்னைக்கு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சைத்தில் எலியேசருடைய ஊழியம், பரிசுத்தாவினுடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரப்போகிறது. அவர் மேகத்திலே எக்கால சத்தம் துணிக்கப் போகிறது. ரகசியவர்களை மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு அவரோடு கூட உயிரோடு இருக்க நாமும் எதிர்கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலிருந்து வார்த்தையை விட்டு பிரியாதவர்களாய், நம் நாவை விட்டு பிரியாதவர்களாய், அதை செய்ய கவனமாய் இருக்கும்படியாய். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த வார்த்தை நிலைத்திருக்கிறவர்களாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவையில் ஆராய்ந்து கொண்டிருக்கிறவர்களாய், அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் புத்திமானாய் இருப்போம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் பரிசுத்த ஆவியார் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா நான் புத்திமானாய் இருப்பேன். அல்லேலூயா. நான் யாராய் இருப்பேன்? பார்த்து சொல்லுங்க, யாராய் இருப்பேன்? சொல்லுங்க, நான் புத்திமான். சொல்லுங்க, நான் புத்திமான். யார் புத்திமான்? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அவங்க புத்திமானா இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ எலியேசர் புத்திமானா இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் வாய்க்கிற வரைக்கும் அவர் காத்திருக்க பண்ணினார். ஆமென். அதை காத்திருக்கிறவங்கள புது பலன். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவி இறங்கி வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்களாம்? பலன் அடைவீர்கள். எனக்கு புது பலன், உங்களுக்கு பலன் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை பலனாய் மாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உன் சரீரத்துக்கு ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எந்த சூழ்நிலையிலும் உன் சரீரத்தை விட்டு இந்த வார்த்தை விலகிடக்கூடாது. இந்த வார்த்தை சரீரம் இருக்கணும், உன் சிந்தை இருக்கணும், உன் நினைவு இருக்கணும், உன் பார்வை இருக்கணும், உன் செய்கை இருக்கணும், உன்னுடைய நடவடிக்கை இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ புத்திமா சொல்ல, நீ புத்திமான நடந்துக்க. பழசெல்லாம் விட்டு சொல்ல, முந்தினவெல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாய் மாறட்டும். ஆமென். பழையவைகளை ஒளிந்து போகட்டும். பழைய பாவ வாழ்க்கை, அந்த விரோதம், கஷ்டம், காழ்ப்புணர்ச்சி, அந்த மனஸ்தாபம், எரிச்சல், கோபம், பிடிவாதம் விட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விட்டுடுங்க. ஆமேனா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமேனா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீ அந்த கோபத்தோடு வைராக்கியத்தோடு இருப்பேன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானோடு கூட இருக்க முடியாது. நீ புத்திமானாய் நடந்து கொள்ள முடியாது. உன் காரியமும் வாய்க்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் காரியம் இன்னைக்கு வாய்க்க ஆண்டவர் விரும்புகிறா. இன்னைக்கு உன் காரியத்தை வாய்க்க செய்ய விரும்புகிறா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறவங்க அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே என்னுடைய காரியமாய் வாய்க்கத்தக்கதாய், என் வழிகளாய் வாய்க்கத்தக்கதாய், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை விட்டு நான் பிரியாதவனாய் என்னை மாற்றுங்கப்பா. கர்த்தருடைய உபதேசத்தை விட்டு விலகக்கூடாது. பிரதர், சிஸ்டர், உன்னை உண்டாக்கின நோக்கம் எதுக்கு தெரியுமா? நீ உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறது கிடையாது. உங்கள் ஆசை நிறைவேறணுன்றதுக்காக பிடிவாதமாக ஓடக்கூடாது. உங்களுடைய இருதயத்தினுடைய ஏக்கெல்லாம் நிறைவேறணுன்றதுக்காக நீ வாஞ்சையா நிற்கக்கூடாது. அப்பாவுடைய சித்தம் நிறைவேறணும், அப்பாவுடைய திட்டம் நிறைவேறணும். அப்பா என்னை கொண்டு என்ன செய்யணும் நினைச்சாரோ அந்த காரியம் நிறைவேறுதலுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவுடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் இன்னைக்கு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்கிறா. இன்னைக்கு நன்மையானதை ஆண்டவர் செய்கிறா. வாய்களை திறந்து அறிக்கை செய்வீர்களா? ஆண்டவர் என்னுடைய கரத்தில் என்னை தருகிறேன் என்று சொல்லி. ஒரு கடமைக்கான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தேவையில்லை. ஒரு கடமைக்கான
ஒரு விசுவாசி என்று சொல்லி நீ ஓட வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய மனவாட்டியாய் கத்தனை மாற்ற விரும்புகிறா. உன்னை புத்திமானாய் கத்த வைக்க விரும்புகிறா. எலியேசர் மௌனமாய் கர்த்தருடைய காரியம் வாய்க்க வரைக்கும் மௌனமாய் இருந்ததை போல ஆவியானவனோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். எல்லா காரியத்திலும் மௌனமாய் இருந்து அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளவும், அவர் செய்கிறதா நன்மை அடைந்து கொள்ளவும், தேவன் உனக்கென்று நியமித்த வாழ்க்கை, தேவன் உனக்கென்று நியமித்து வைத்திருக்கிற வழிகள், தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற ஆச்சரியமானதான இடங்களிலே கர்த்தர் வாழ்ந்திருக்க பண்ணும்படியா கர்த்தர் உனக்கு வழிகளாக்க விரும்புகிறா. ஆண்டவர் பாதையாக்க விரும்புகிறா. ஆண்டவர் ஆச்சரியப்படுத்த விரும்புகிறா. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையும் வழிகளையும் கர்த்தர் மகிமையாய் நடத்த விரும்புகிறா. இன்றைக்கு உன் காரியம் வாய்க்கும், உன்னுடைய காரியம் வாய்க்கும். கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறா. உன் காரியம் மாறுதலாய் முடிய பண்ண போகிறா. இதுவரைக்கும் இருந்த தடைகள் உடைய முடியாய் ரீமானா ராஹந்து ரபானா ஷே ராம்தே பராஹந்த லம்னா ஹதோ கரபலகதுடா. இன்னைக்கு ஆவியானோடு பேசிக் கொண்டிருக்கார்ல, ஆவியான சரித்தோடு ஊழியத்தை செய்து இடத்தை கொடு. ஒவ்வொரு நாளும் ஆவியானவனுடைய சரித்த ஊழியம் செய்யணும். பரிசுத்த ஆவியானுடைய சரீர அவயங்களை ஆளுக செய்யணும். உன் கண்களையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வழிகளையும் பாதைகளையும் உன் சிந்தனை, உன் யோசனை, உன் ஆவியின் வார்த்தை ரீபியா துடபலவ ஷபலவ ரிபக்க பௌதரபலகதுடா. இயேசு மௌனமாய் இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, எங்க மௌனமாய் இருக்க வேண்டுமோ அங்க மௌனமாய் இருப்பார். எங்க பேச வேண்டுமோ அங்க பேச நாவை திறக்க பண்ணுவார். அதுதான் புத்திமானுடைய நாவு. அத புத்திமானுடைய நாவு. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பாரானார் ஏற்ற இடத்துல ஏற்ற காரியத்தை பேசவும் நடக்கவும் மௌனமாய் இருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ரீபியா துடா பரா பராகபோ ரபலபா துடபலப ஷபலபரபலகதுடா. ஓ ஹalleluya, ஹalleluya. அந்த வல்லமை மனவாட்டியே நீ எழும்பு ரீபியா துடபலகதுடா. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வல்லமை பெற்றுக்கொள். உன் தடையை உடைக்க முடியாது. ரீபியா துடபலகதுடா. காரியம் தடையா இருக்கிறது, பாதைகள் தடையா இருக்கிறது, குழப்பமான வழியை கர்த்தரே மாற பண்ணுகிறார். எஸ், கடுமையாய் வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் லகுவாய் வாழ வைப்பாரு. நீ ஸ்ட்ரெஸ் ஆகி வாழணும் அவசியம் இல்லை. நீ மன அழுத்தமா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மன பாரத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி சந்தேகத்தோடு கூட ஒரு கேள்விக்குறியோடு கூட உன் ஜீவித்தை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இடத்தை கொடுப்பது கிடையாது. அவர் நிறைவேற்றுகிறார், அவர் நிறைவேற பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஊழியம் செய்யறார்ல, ஒவ்வொரு நாளும் சரீரத்தில் ஊழியம் செய்ய இடத்தை கொடு. தீட்டுப்படுத்தாத சரீரத்தை, தீட்டுப்படுத்தாத, பாவத்துக்குள்ளாக்காத, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு விலகிடாத, உபதேசத்தை விட்டு விலகிடாத. அதை செய்ய கவனமாயிரு, அந்த மாத்திரம் நட கவனமாயிரு. அந்த வல்லமை ஒரு சிலருடைய மேல இறங்கி வருகிறது. ஒரு சிலர் மேல புத்திமானாய் நடக்கிற ஆவி, பரிசுத்த ஆவியுடைய ஆவி. ரீபியா துடபலபா ஷபலபா துடபலரபா ரந்தலபரபரபா ரக்கபலபரகதுடா ரேதரபா ஷபலகதுடா. காரியம் வாய்க்கிறது சிஸ்டர், பிரதர், உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். உன் காரியம் வாய்க்கிறது, தடை உடைகிறது. பல வருஷமா நிந்தையா இருந்தது, நுகமா இருந்தது, உடைகிறது. காரியம் வாய்த்தது. ஈசாக்குக்கு ரெபெக்காள் கிடைத்து விட்டார். மணவாளனுக்கு மணவாட்டி கிடைத்து விட்டது. நீதான் அந்த மணவாட்டி, நீங்க தான் அந்த மணவாட்டி. சபையே, மணவாட்டி சபையே, இந்த சபையில பரிசுத்த ஆவியின் ஊழியம் நடக்கிறது. புத்திமானாய் நடக்கிற ஆவி இறங்கி வருகிறது. புத்திமானாய் நடந்து வருகிற அபிஷேகம் வெளிப்படுகிறது. உன் குடும்பத்துல, பிசினஸ், வேலையில, வாலிபத்துல, ஊழியத்துல, போகிற எல்லைகளில ரீவி ராதா ராபாலா ரேபா ராகாபாதா டரலா ரேபாலா துடபல ஷபரபதுடா. உன் தடைகளை உடைக்கிறார். காரியம் வாய்க்க முடிய பரிசுத்த ஆவியின் கிரியை செய்கிறார். நன்றி அப்பா. காரியம் வாய்த்தது. விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஆவில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்த உன் காரியம் வாய்த்தது.
உன் காரியம் வாய்த்தது, உன் காரியம் வாய்த்தது. எலியேசர் வாய்க்குமா வாய்க்காதா என்று அறிய மட்டுமாய் காத்திருந்ததை போல நீ காத்திருந்து, ஜெபத்திலே காத்திருந்து, கர்த்தருடைய வார்த்தையிலே காத்திருந்து. காரியம் வாய்த்தது, காரியம் வாய்த்தது. உன் காரியம் ஜெயமாய் முடிகிறது. எஸ் மாஸ்டர், இந்த வருடம் முடிவதற்குள்ள நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், அநேகருடைய திருமண தடைகள் உடைகிறது, திருமண தடைகள் உடைகிறது. இடையில நின்றுவிட்ட காரியம் தொடர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நன்மை செய்ய எழும்புகிறார், கர்த்தர் தடை உடைக்க எழும்புகிறார். ஆவியானவர் ஒரு சரீரமாகிய சபைக்கு, இந்த மனவாட்டி சபைக்கு அவர் ஊழியத்தை நிறைவேற்றி காரியம் வாய்த்தது என்று சொல்லி தன் பிதாவிடத்தில் போய் சொல்லத்தக்கதாய் எலியேசர் புறப்பட்டு போகிறார். ஆபிரகாம் கடந்து போகிறார். என்னை விடு, காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், என்னை தடை பண்ணாது என்று சொல்லி இன்னைக்கு ஒரு காரியம் வாய்த்தது. இந்த வருடம் அஸ்திபாரம், அடுத்த வருடம் கட்டிடமாய் எழும்ப போகிறது, மாளிகை கட்டி எழுப்பப்பட போகிறது. உன் கருவறை ஆண்ட தொடுமடியாய், உன் கரு தடை உடையமடியாய், உன் வாழ்க்கை குறைவு நீங்குமடியாய். தடையாய் இருக்கிறவைகளை ஏக்க இருக்குல்ல, வாஞ்சை இருக்குல்ல, விருப்பம் இருக்குல்ல, எதிர்பார்ப்பு இருக்குல்ல, வெளியே சொல்ல முடியல, மன பாரத்தோடு மன அழுத்தத்தோடு கூட குமரி கொண்டிருக்கிற உன் காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு வாய்க்கும்படியாய், இடைபடும்படியாய், அந்த மனித தொடுமடியாய், சரீர அவயவங்களை ஆண்டவர் தொடுகிற தேவனாய் எனக்கு அற்புதம் செய்யபடி இறங்கி வருகிறார். வேலை ஸ்தலத்துல காரியம் வாய்க்கிறது, உன் குடும்ப வாழ்க்கை காரியம் வாய்க்கிறது, உன் எதிர்கால வாழ்க்கை காரியம் வாய்க்கிறது. ஓ ரீமானா துடாபாலதடா, உன் திருமண காலத்துல காரியம் வாய்க்கிறது. ஓ ரீபியா துடாபாலகதுடா, உன் சரித்திர கர்த்தருடைய காரியம் வாய்க்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் உங்க சயத்தை ஊழியம் செய்ய விடுங்க. காலையில் எழுந்தவனை சொன்னோம், பரிசுத்த ஆவியானவரே என்னை தருகிறேன், உம்மை நான் வரவேற்கிறேன். இந்த சயத்துல ஊழியம் செய்யுங்கப்பா, என் கண்களுக்கு ஊழியம் செய்யுங்கப்பா, என் நாவுக்கு ஊழியம் செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை ஊழியமா நடக்கட்டும், என் நட ஊழியமா நடக்கட்டும், என் பாத ஊழியமாய் மாறட்டும், கிரியைகளை நடப்பிக்கட்டும் என்று சொல்லி நன்றி அப்பா. கர்த்தர் நம்மோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி தேவாவினால் ஏவப்படுகிற ஒரு ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். செலுத்துகிறேன் இயேசுப்பா. அப்பா எங்க காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. எங்க வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. அப்பா எங்க அபிஷேகத்தினால எங்க பாத்திரங்களை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம் டாடி. அப்பா உம் வார்த்தையினால எங்களை பலப்படுத்தினீரே நன்றி. அப்பா உம் வார்த்தையினால எங்க ரகசியங்களை வெளிப்படுத்தினீரே நன்றி. எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தீரே நன்றி. அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய அபிஷேகத்தினால நிரப்பினீரே நன்றி இயேசுப்பா. எங்களை குறித்ததான நம்முடைய திட்டம் நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி, எங்களோடு உடன்படிக்கை செய்ததற்காய் நன்றி. அப்பா உங்க மகனோடு பேசினதற்காய் நன்றி, உன் வார்த்தை வெளிப்பட்டதற்காய் நன்றி இயேசுப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. அப்பா நீர் இன்னும் வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா உங்க மகனை மூடி மறைத்து எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா இருதயத்தின் விருப்பத்தை எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. இந்த மாதம் முழுவதுமா, இந்த வாரம் முழுவதுமா இந்த வார்த்தை எங்களோடு இருந்து அப்பா எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. அப்பா நீர் எங்களோடு பேசின தயவுக்காய் நன்றி. உங்க வார்த்தையை பரத்திலிருந்து அனுப்பின கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. நீர் எங்களோடு இன்னும் இடைப்பட போகிறதுக்கா அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றி ராஜா, நன்றி 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 இயேசுப்பா. அப்பா வந்த ஒவ்வொருவரையும் அப்படியே நீ பேசின மாதிரி ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை நீங்க மாற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் டாடி. நன்றி இயேசுப்பா. அப்பா நீர் உங்க பிள்ளைகளை அப்படியே நீங்க ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்தின் நிலைமையும் ஐயா நீர் உயர்வாய் மாற்ற போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால ஜெபித்திருக்கேன், ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வர பாடலை பாடும்போது தேவனுக்கு என்று நாம் காணிக்கை பலியாக நாம் செலுத்துவோம்.
உடைய கரத்தில் எடுத்துக்கொண்டதான காணிக்கை ஒரு விஷயம் ஜெபித்து பலியை செலுத்த முடியாது என கேட்டுக்கொள்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா வல்லமதா, நிழல் மீது பட்டாலும் வல்லமதா வல்லமதா, வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா வல்லமதா, நிழல் மீது பட்டாலும் வல்லமதா வல்லமதா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா, உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நாம் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. கண்களை மூடி. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ என்று சொல்லி பல நினைவோடு கூட வந்ததை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. சத்துரு சொல்லிட்டான், இது உனக்கு வாய்க்காத, இது உனக்கு நடக்காது என்று சொல்லி. எனக்கு ஊழியம் செய்வது மனிதன் அல்ல, எனக்கு ஊழியம் செய்வது உலகத்தினுடைய அதிகாரம் அல்ல, எனக்கு ஊழியம் செய்வது உலகத்தில் உள்ள கிரியைகள் அல்ல, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அவர் உனக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். அவர் உன்னோடு கூட இந்த காரியங்களை வாய்க்க பண்ண விரும்புகிறார். உலகத்தின் மீது நம்பிக்கை அல்ல, மனிதன் மீது நம்பிக்கை அல்ல, சூழ்நிலைகள் மீது நம்பிக்கை அல்ல. என் காரியத்தை வாய்க்க பண்ணினார், என்னுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு நான் மனவாட்டியாய் என்னுடைய காரியத்தை மணவாளன் இடத்துல கொண்டு போய் சேர்க்க அவரை வாய்க்க பண்ணி இருக்கிறார். மணவாளனுக்கு சொந்தமான மணவாட்டிக்கு எல்லாமே சொந்தமாக இருக்கிறது. கர்த்தர் ஆண்டவரே
என் பிள்ளைகள் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்கப்பா. உபதேசத்தில் கவனமாய் வாழத்தக்கதாக உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. எல்லா பலவீனங்கள், தடைகள், குழப்பங்கள், ஆண்டவர் வேதனைகள், வியாகுலங்கள், நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலை ஆராதனையில் முதல் ஆராதனை கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டு வார்த்தை அனுப்பி புத்திமானாய் மாற்றிருக்கிறீர், காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பலப்படுத்தும் பாதைகளிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து அற்புதமாய் நடத்திட்டு நான் செபிக்கிறேன். வருகை நாளுக்கென்று தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட குடும்பத்தோடும் எதிர்காலத்தோடும் சந்ததியோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டுமாய் தங்கி நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.